வச்சிருக்கோம். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த ஒரு நிகழ்வை நம்ம ஒருங்கிணைச்சு கொடுக்கறதுக்கு முதன்மையான காரணமா இருந்தார் பாப்பா மோகன் சார். அவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் இன்னொன்று கொஞ்ச நேரத்துல வந்து இணைஞ்சிருவாரு, போறாரு, தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுவோட நோக்கம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்க இளம் வழக்கறிஞர்களை ஒருங்கிணைச்சு தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் நடத்துவதன் மூலமாக அறிவார்ந்த ஒரு இளம் வழக்கறிஞர் சமூகத்தை உருவாக்கணும் என்பதை வந்து ஒரு ஒரு நோக்கமா நம்ம கொண்டுகிட்டு தொடர்ச்சியா நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். வெறும் கற்றல் மட்டும் இல்லாம சமூக அக்கறையுடைய ஒரு இளம் வழக்கறிஞர் சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதை நம்ம ஒரு முக்கிய அஜெண்டாவா கொண்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா நம்ம கடந்த மாதத்துல வந்துட்டு நம்ம கோல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை நம்ம திருச்சியில ஒருங்கிணைச்சிருந்தோம். பாப்பா மோகன் சார் கிட்ட அந்த வகுப்புல அந்த வழக்கு வழக்கறிஞர் அனைவரும் நம்ம கலந்துகிட்டு இருந்திருந்தாங்க. இந்த நிகழ்வை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்த நம்ம கருப்பசாமி பாண்டியன் சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவிட்ட பேசி நமக்கான நேரத்தை பெற்றுக் கொடுத்த அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கக்கூடிய நம்ம நாகமுத்து ஐயா அவர்கள் நமது தமிழக இளம் வழக்கறிஞர்களுக்கு ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்துல நமக்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்ததுக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவோட பெருமையை நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, ஐயா வந்தது எங்களுக்கான பெருமையான விஷயங்க. தொடர்ச்சியா நீங்க வந்து எங்களுக்கு வகுப்புகள் எடுத்து கொடுத்து எங்களை வழி நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சூரியகுமார் சார். நம்ம வந்துட்டு இந்த 100வது நிகழ்ச்சியை ஒட்டி வந்து மத்தியானம் வந்து குவிஸ் காம்படிஷன் நடத்தணும். கருப்பசாமி பாண்டியன் சார் அவர்கள் தான் அந்த குவிஸ் காம்படிஷன்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நடத்தினாங்க. ரொம்ப பரபரப்பா நல்லா இருந்தது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ வந்து குற்றவியல் சட்டத்தில் நுணுக்கமான கேள்விகள் கேட்டு இந்த 100வது நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நமது குழுவிற்கு பெருமை சேர்த்த நம்மில் ஒருவரான வழக்கறிஞர் ஜி கருப்பசாமி பாண்டியன் சார் அவர்களை வரவேற்பதில் புரோலிட்டரியட் லீடர்ஸ் குழுவானது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மதியம் நடந்த நிகழ்ச்சியான குவிஸ் காம்படிஷன் மிகவும் பரபரப்பாகவும் கேள்விகள் மிகவும் ஆர்வமாகவும் இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களது பெயரை சார் இப்போது அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. மதியானம் அந்த குவிஸ் காம்படிஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னு நான் நம்பினேன். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க. ரொம்ப எக்ஸலண்டா எல்லாரும் படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணது. இதுல நாங்க வந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க சபிதா, அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சபிதா மேடம் இருக்கீங்களா? சபிதா மேடம் லைன்ல இருக்கீங்களா? சபிதா மேம் இருக்கீங்களா? ஓகே. கனெக்ட் ஆகல போல சார் அவங்க இன்னும். ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சபிதா மேடம். அவங்களுக்கு வந்து ஒரு புக் ஒன்னு பரிசா நாங்க வழங்குறோம். அந்த புக்கு பேர் வந்து காட் சேவ் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஃபேமஸ் அட்வொகேட் ஃபாலி எஸ் நரிமன் அவங்க எழுதின புக் இது. இந்த புக்கு வந்து பிரைஸா ஃபர்ஸ்ட் பிரைஸா நாங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் சபிதா மேடம். செகண்ட் பிரைஸ் வாங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுகன்யா மேடம். மேடம் சுகன்யா இருக்கீங்களா? ஓகே. சுகன்யா மேடம் ஆகல போல சார். ஓகே சார், நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே. சுகன்யா மேடத்துக்கு வந்து செகண்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் தேர்ட் பிரைஸ் வாங்கினவங்க மிஸ்டர் சந்திரகுமார். சந்திரகுமார் இருக்கீங்களா? மிஸ்டர் சந்திரகுமார் வந்து தேர்ட் பிரைஸ் இந்த காம்படிஷன்ல. இந்த 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து உறுதியா இந்த தேர்வுல வெற்றி பெறுவீங்கன்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். நன்றி. இதுல வந்து இந்த காம்படிஷன்ல
இன்னொருத்தவங்களுக்கும் நாங்க பிரைஸ் கொடுக்குறோம். அவங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணா, அட்வொகேட் மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கீங்களா? கிருஷ்ணா சார் வந்து அவங்களுக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி. அவரும் நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாரு. ஸோ வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்லாம இதுல பங்கேற்றவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போலாம். சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, சார் இருந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க. பாப்பா மோகன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தஞ்சை மண்ணின் மைந்தர் 90களில் உயர்நீதிமன்றத்தில் தனது வழக்கறிஞர் பணியை தொடங்கி சட்டத்தை எளியோருக்காக எளிய முறையில் தனது தீர்ப்பின் வாயிலாக கொண்டு சேர்க்கும் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றதோடு தனது சட்ட பயணத்தை முடித்துக் கொள்ளாமல் தற்போது இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராகவும் நம்மை போன்ற இளம் தலைமுறைகளுக்கு சட்ட அறிவை கற்றுக் கொடுத்தும் வரும் ஐயா நாகமுத்து ஐயா அவர்களை வரவேற்பதில் குழு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. வெல்கம் ஐயா. போலாம் ஐயா. Very good, very good. Mr. Karuppasamy sir, can I enter? ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த குழுவுக்கு வந்தது. ரொம்ப பெருமை அடையுது இந்த குழு உங்களால. அதுவும் இந்த 100வது நாள் நீங்க இருக்கிறது இந்த குழுவுக்கு மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So welcome my dear friends. I am very happy. Again, I am audible, Mr. Karuppasamy sir. I am audible. Yes, sir. Audible, sir. Audible. I am very happy to participate in this webinar. I am very hopeful that this will be very useful for our lawyers community who are preparing for their examination in the near future. And the purpose of this program is to first of all encourage you, and secondly to tell you about nuances of law so that you can get some inspiration from out of this and clear the examinations and to become judges who are going to be the pillars of the future judiciary of India. I thank Mr. Karuppasamy sir, Mr. Mohan and all the other leaders of the bar for having arranged such a big program. Not only today, for more than 100 days you have conducted. I am told that eminent personalities from various fields have been invited and they have given you lecture and you have the benefit of such kind of wonderful lectures. Today, as it has been already announced, the topic is an overview of criminal law. I think within the time given to me, I am hopeful to convey some useful messages to you so that it can be made use of for you when you are going to sit for the examination. I am so sure. Now, what is criminal law? Let us go into that. So before commencing the program, I had a small interaction with our participants about the topic which I can cover, or the area in the criminal law which I can cover that could be made use of by you. Though I received several suggestions, one of the suggestions which I feel would be very appropriate for today's lecture is to speak about CRPC, IPC and the Evidence Act. That is the interplay between these three enactments. I spoke to Mr. Karuppasamy Pandian, one of the organizers, how to make it, whether it is in English or in Tamil. Mr. Karuppasamy sir told me it can be both in English as well as in Tamil. Yes. If you feel that English will be the better option, I can continue. Or the participant feel that Tamil will be the better option because it is our mother tongue. First of all, before going into this topic of criminal law, let us understand first that what an offense is. In simple terms, an offense is one thing which is
which is forbidden, and the same is declared as an offense by an act. That is an offense. So when an occurrence has taken place, where an offense has been committed, immediately proceedings are to be initiated to bring the culprit to book and to punish him for that offense. This is the purpose of the criminal law. Now, when an offense is committed, let us take a case of murder. The murder takes place in your field, that is in Madurai. So it is an offense declared in IPC. So offense is committed. Now, how to initiate the proceeding? For that, we have to go to the procedural law. IPC is a substantive law which declares as what are the acts which are offenses. Various offenses like theft, murder, robbery, trespass, etc. It is substantive law which defines and declares as to what are the offenses which a person should not commit, right? Now, when an offense is committed, the proceeding started. For that, we have to go to the procedural law. There are two major procedural laws, which are the Code of Criminal Procedure and the Evidence Act. These two are procedural laws. So what is the purpose of these procedural laws? Following this procedural law, Emma, somebody please, it is my request, please switch off your mic. The purpose of the procedural law is to conduct a proceeding and finally to convict the person who has committed the offense. What are the two procedures? As I told you, the first one is CRPC. CRPC is one procedure which contains the procedure for the conduct of investigation. When an offense is committed, immediately one information is passed on to the police. The police looks into that. The policeman, the investigating officer, namely the station house officer, looks into the complaint. That is information. If he is satisfied that there are prima facie materials making out a cognizable offense, then as per section 154 of the Code of Criminal Procedure, he registers a case that we call as FIR, right? This may appear to be somewhat elementary, but this will be useful for those lawyers who are exclusively practicing on the civil side. Therefore, I cover this also. So what do we mean by FIR? FIR is the first information report which is registered on an information furnished by anybody in respect of a cognizable offense. Now FIR has come into being. If the contents of the information disclose only a non-cognizable offense, then the police cannot register a case under 154. For that, the procedure is contained in section 155. As per section 155 of the code, the police officer, the station house officer, has to approach the magistrate with a request seeking permission to investigate the case. If the magistrate gives permission under section 155 of the code, then he will start investigating that case also like any other case. So that is how, in respect of a crime, the case comes to the police station first. Then the next procedure is, now FIR has been registered. Now, how to proceed further? That is dealt with in chapter 12 of the Code of Criminal Procedure. 154, from 154, 155, 156 like that, it goes up to section 173, chapter 12. It deals with the procedure for investigation. How investigation is to be conducted after the registration of the case. Broadly speaking, I'm not going into the minute detail, broadly speaking,
First thing, the police officer has to go to the spot. He has to make a note of the place. And he has to record that. Whatever he observes there, here is a tree, here is a house, there is a light post, here there is blood stain, here weapon is lying. All these things, whatever he observes, is to be recorded. That we call as observation magazine. In that he will record body is lying this and this is there, that is there, like that, everything. If it is an accident, bus is facing towards the west and north, all these things. So whatever he observes which is relevant for the case, in his opinion, are to be recorded, and that record is known as observation magazine, right? Then he have to issue summons under section 161 of the Code of Criminal Procedure to the persons available there who may give some useful information in respect of the crime, like eyewitness or some circumstantial evidence witness, etc. In response to that, those witnesses appear before the investigating officer, namely the police officer. They are expected to, under section 161, to make a true statement of whatever they have in their knowledge, right? He has to make a true statement. Those statements of the witnesses are recorded by the police officer under section 161 CRPC. This statement we call as 161 statement. In common parlance, in everyday practice, we call it as 161 statement. That 161 statement section prohibits the police officer from getting a signature of the maker of the statement. So no signature shall be obtained in the 161 statement. Suppose the police officer, in violation of the same, accepts the signature of the maker of the statement, even then it makes no difference. It is still a statement of 161 which is not admissible in evidence. This is 161 statement. We kindly note the importance of section 162 of the code, which is the next section to 161. Under section 161, as I told you, statement is recorded. But 162 speaks of the purpose of the statement for which you can use it. 162 clearly says that such a statement cannot be used for any purpose. So it is a useless paper virtually, except for the purposes mentioned in section 162 itself. Otherwise, it is a useless paper which cannot be used. What are the purposes for which the statement could be used as per the exception to section 162? Number one, the statement can be used only for the purpose of contradicting the maker of the statement. Number one, contradicting the maker of the statement. 1. 2. When? During trial. 3. Of which case? Of the case relating to that occurrence regarding which the investigation was done. So in that case, not in a different case. 3. 4. When he is examined as a prosecution witness. If somebody asked me during our interaction that I should say something about contradiction, therefore I am saying this. Under section 162, the statement of a witness can be used by the adverse party to contradict the maker, provided all these 4 conditions are satisfied. Condition number 1, that the statement can be used only for contradiction. When to contradict? When he is examined as what? As a prosecution witness, in respect of what? In respect of that offense, at what stage? During trial. Right? 5 points I have given to you in this. This is the contradiction. For that purpose, it can be used. Otherwise, this statement should be a die-in declaration falling under section 32(1) of the Evidence Act. If it is a die-in declaration, though it is not signed, but it was made by the deceased, that statement is die-in declaration
it is no defense to say that the statement is not signed by him and therefore it is not admissible. Though it is not signed, please kindly note, though it is not signed, if it is a dying declaration, if it relates to the cause of death in terms of section 32(1) of the Evidence Act, there it is admissible in evidence. The second exception is section 27 of the Evidence Act. As per section 27, from out of the statement of the accused, if any discovery of a fact, which means any recovery in common parlance, is made, to that extent that statement is admissible. The bar under section 162 is not applicable. This is all about section 161, 162. I have told you about observation magazine. So please, I request all of us, this is a very serious business. Unless you are very serious and unless you are disciplined, I think there will be no purpose, sir. Please repeatedly I will be requesting. Please kindly switch off your mic. Kindly don't disturb like this. And there are about 180 people waiting. Let one person not disturb 179 persons. Right? Sorry to say this. Then let me go back to the subject. So during the course of investigation, accused is to be arrested. Why accused is to be arrested? Power to arrest is available under section 41. Why accused is to be arrested? If accused is arrested, he may give some useful information about the crime. It is only for the purpose of enabling the investigation to be taken forward, and accused is to be arrested. Now the Honorable Supreme Court has categorically held in Arnesh Kumar's case. Arnesh Kumar, all of you, please kindly keep note of that. This may be a question for you. Arnesh Kumar. In Arnesh Kumar, the Honorable Supreme Court held that in respect to the offences which are punishable up to 7 years, the police officer shall not arrest. Correct? If the offence is punishable for more than 7 years, arrest may be resorted to. So if in respect of offence which is punishable for less than 7 years, if the police officer feels that arrest is absolutely necessary for certain reasons, then he may record the reasons, then arrest the accused, forward him to the magistrate, right, along with a checklist. We call it a checklist as per the judgment. In that checklist, he has to give what are the offences, what are the materials, why he was not arrested, why arrest was not avoided. All these things are to be given. When the accused is produced, the magistrate has to look into this sheet and also the case diary to decide whether to remand him or not. Right? Now, so an accused is arrested. Either it is punishable for less than 7 years or more than that. Kindly keep in your mind. Sorry, sir. Both languages வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தம்பி இதை நான் சொல்ல கூட புரிஞ்சு கூட முடியல. இல்லையா, நீங்க புரியுதுங்க. இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் சொன்னாதான் புரியும். சரியா? No problem, I can tell you, but one thing I want to remind you all. See, you are not going to practice in a Mofusal court alone. If you decide to practice in a Mofusal court, in a magistrate court all through your life, forget about English. Because our court language is Tamil, you can do that. If you want to come out of your local place and to go to high positions, you should know English. That is the order of the day. Though Tamil is our mother language, we have got every love for that. If you say that you are incapable of understanding English, then I tell you today, very sorry, I tell you today,
that it will be difficult for you to rise up to higher levels. I want to train you to come up to the Supreme Court. If you want to return yourself only in Parangipettai, Chidambaram, or beside Usilambatti like that, then I can't help. Please, nothing is impossible on earth. Please try to follow. I am very slow. Like taking a class for a first year student, I am very slowly. I am using very simple language. I am not even using any complex sentence, a very simple sentences I use. Please try to understand. Make an attempt. Hitherto, you heard 100 classes. Only 100 classes were in Tamil, I know. You have learned. Now, one class as a testing class. Why can't you try to follow English? Now, after this, what is your opinion? If you want me to say in Tamil, I am prepared to say. What do you say? Those two lawyers who intervened and said that it should be in Tamil, what do you say now? தம்பி, நான் ஒன்றும் யார்ட்டையும் கோச்சிக்கல. நான் நீங்க நல்லா இருக்கணும் தான் விரும்புறேன். நீங்க ரொம்ப நல்லா வரணும், ரொம்ப பெரிய இடங்கள் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க சின்ன இடத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க. முயற்சி தானே, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்காருல வள்ளுவர். என்ன பெரிய விஷயம் அது? எல்லாம் முயற்சி திருவினையாக்கும். Now they got confidence. ஓகேங்க. நாளைக்கு இன்டர்வியூல 4 கேள்வி இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டா சந்தோஷமா வந்துருவீங்களா? தம்பி, நீங்க ஒரு கிளாஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸும் தமிழ்ல வரும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு மிக்ஸ் பண்ணணும். ஒரே கிளாஸ்ல இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ்ல சொல்றேன், அட்டன் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, புரியும். உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களால முடியும்னு நான் நம்புறேன். முடியல அப்படின்னு சொன்னா நம்ம இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ல நீங்க செஷன்ல என்ன கேளுங்க. நீங்க நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதனால கஷ்டம் இல்லை எனக்கு. நீங்க நல்லா இருக்கணும்ல தான் நம்முடைய நோக்கம். புரியுதுல்ல? இப்ப சொல்லுங்க தம்பி, என்ன தமிழுக்கு வந்துருவோமா? தமிழ் பேச தெரியாது நினைச்சிடாதீங்க. நம்ம தாய்மொழி தம்பி. ஐ லைக் டு ஸ்பீக் இன் தமிழ். நான் உங்களை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா, உங்களை இது வந்து முதல்ல நானும் கருப்சாமி சார் பேசிட்டேன் எந்த லாங்குவேஜ்ல இருக்கணுங்கிறதெல்லாம். அவர் சொன்னாரு, சரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோங்கிறது தான் நான் பேசிக்கிட்டேன், வேற ஒண்ணுமே இல்லை. சரி, ரைட்டு, பரவாயில்ல. நான் இப்போ நிறைய பேர் விரும்புறீங்கன்னா போய் போவோம். இந்த அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு நாளில எத்தனை மணிக்குள்ள அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்படின்னா, we all know that it is within 24 hours. Where do we get it? 167 CRPC says there is a constitutional mandate also that the accused shall be produced within 24 hours to a nearest magistrate. இது நான் சொன்ன புரியுதா தம்பி? சும்மா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்ன 24 hours of the arrest. புரியுதுங்களா? புரியலையா? ஆமாங்க ஐயா, புரியல ஐயா. சரிம்மா, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. உங்களை ரொம்ப பெரிய ஆள் ஆக்கிரும் பாக்க நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அரெஸ்ட் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தமிழ். இப்போ புரியுதா? புரியுதா மாப்பு? புரியுதுங்க ஐயா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அதர்ஸ் ப்ளீஸ் லாஸ்டா பேசிக்கலாம். ஜஸ்டிஸ் ரொம்ப இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல அதான் புரியுது ஐயா. இன்னும் ஒண்ணும் இல்லை, ஒன்றும் ஃபார்முலா ஒன்றும் வேண்டியில்லை தம்பி. இதெல்லாம் நம்ம தான் இருக்கோம். இல்லை ஒன்றும் பெருசா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம தான் இருக்கிறோம். டைம் கூட போனாலும் பரவாயில்ல. நான் உங்களை வந்துட்டு இன்றைக்கு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிருந்தேன், வேற ஒன்றுமே இல்லை. அதனால இந்த 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் கோர்ட்ல நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது மஸ்ட், கம்பல்சரி. இப்போ இதுல தான் இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. Within 24 hours of the arrest, accused shall be produced over a magistrate. Right? ஒரு அக்யூஸ்ட அந்த மாதிரி வந்து within 24 hours. Why should he be produced within 24 hours? ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, செக்ஷன் 167 ஒன்னு சொல்லுது, the law expects that the investigation must be completed within 24 hours. 24 மணி நேரத்துல இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. If investigation could not be completed within 24 hours, அதாவது 24 மணி நேரத்துக்கு உள்ள புலன் விசாரணை முடிக்கப்பட முடியல அப்படின்னு சொன்னா
இந்த அக்யூஸ்ட கொண்டு கோர்ட்ல கொடுத்து இவரை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண ரிமாண்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும், ரிக்வெஸ்ட். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ற போது மேஜிஸ்ட்ரேட் என்ன பார்க்கணும்னா, இவரை ரிமாண்ட் பண்ண தேவையா தேவையில்லையான்னு cannot be a மெக்கானிக்கல் ஆர்டர். இயந்திரத்தனமா உத்தரவு போட முடியாது. அந்த உத்தரவுங்கிறது மேஜிஸ்ட்ரேட்டு கேஸ் டைரியை படிச்சு பார்த்துட்டு, நான் சொன்ன ஆர்னேஷ்குமார் கேஸ் எல்லாரும் படிச்சுங்க, அந்த ஒரு கேஸ் ஒரு கடைசி வரலையே அந்த கேஸ்ல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அது தேவைன்னா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணுவார். இந்த ரிமாண்ட் பண்ற போது ஃபர்ஸ்ட் 15 days, முதல் 15 நாள் குரூஷியல். இந்த ஃபர்ஸ்ட் 15 daysல மேஜிஸ்ட்ரேட் he can authorize the detention in such custody as the magistrate deems fit அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தோன்றுகின்ற சரி என்று நினைக்கிற எந்த கஸ்டடி வேணா கொடுக்கலாம். அது போலீஸ் கஸ்டடி தான் கொடுக்கணும், இல்லை ஜெயில் கஸ்டடி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லை. எந்த கஸ்டடி வேணா கொடுக்கலாம். அவர் எது சரின்னு படுதோ அந்த கஸ்டடி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கஸ்டடி கொடுத்துட்டா அந்த 15 நாள்ல மாத்தியும் கொடுக்கலாம். இந்த 15 நாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 15 நாளைக்குள்ள கஸ்டடியை மாத்தி கொடுக்கலாம். அந்த 15 நாளைக்குள்ள போலீஸ் கஸ்டடி வேணும், இன்வெஸ்டிகேட் பண்றவங்க போலீஸ் வேணும் அப்படின்னா, இப்ப பார்க்கலாம். இப்ப நடக்கிற ஒரு கேஸ்ல இடி காரங்க கஸ்டடி கேட்கறாங்க. ஹைகோர்ட்ல போய் ஒரு பிளீ எடுக்கிறாங்க, இடிக்கு அதிகாரமே இல்லை, அந்த மாதிரி கஸ்டடி வாங்க முடியாது அவங்க ஒரு பிளீ எடுக்கிறாங்க. என்ன ஆகும் இது அப்படின்னா, அவங்க இன்ட்ராகேட் பண்ணவே முடியாதா, அவங்க கஸ்டடியை வாங்க முடியாதுங்கிற ஒரு கேள்வி. ஹைகோர்ட்ல ஸ்பிளிட் வர்டிக்ட் வந்திருக்கு. ஒரு ஜட்ஜி கஸ்டடி கொடுக்கலாம், இடி கஸ்டடி கொடுக்கலாங்கிறாரு, இன்னொரு ஜட்ஜி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அந்த 15 நாளைக்குள்ள the magistrate can give such custody as he deems fit என்று இருக்கிறதுனால இந்த கஸ்டடி இடிக்கு கொடுக்கலாம், கொடுத்தா ஆகணும். அவங்க ஜூரிடிக்ஷனே இல்லை அப்படின்னு பேசுற வாதம் ஏற்க முடியாது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ரிமாண்டை பொறுத்தவரை 167ல சரி இதெல்லாம் பண்ணிடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ரிமாண்ட் வாங்கியாச்சு, விட்னஸ் எல்லாம் விசாரிச்சாச்சு, ரெக்கவரி எல்லாம் முடிச்சாச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி செக்ஷன் 27 கன்ஃபெஷன்ல ரெக்கவரி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 173(2)ல என்ன பண்ணணும், he has to file a charge sheet. We call it as police report, that is final report. சார்ஜ் ஷீட்டுங்கிறது இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால வெள்ளக்கார காலத்துல நம்ம சார்ஜ் ஷீட்னு சொல்றோம். Virtually it is not a charge sheet, it is only a report filed to the court. என்ன செக்ஷன்ல 173(2) செக்ஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க கோர்ட்ல. அந்த ரிப்போர்ட் தான் நம்ம சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்றது. செக்ஷன்ல 173 சார்ஜ் ஷீட்ன்றது ரிப்போர்ட்னு தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கோர்ட்டுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலே இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பொருள். அது எந்த மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்கலாம், 2 மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஒண்ணு பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட், இவன் அக்யூஸ்ட் என்னென்ன குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க, இவங்க மேல ட்ரையல் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட் போடலாம். இன்னொன்னு நெகட்டிவ் ரிப்போர்ட். நெகட்டிவ் ரிப்போர்ட்னா என்னன்னா, இல்லை அந்த கம்ப்ளைண்டே போய் இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், அதனால நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊர்ல வி கால் இட் as ரெஃபர்டு சார்ஜ் ஷீட். ரெஃபர்டு சார்ஜ் ஷீட், நெகட்டிவ் ரிப்போர்ட் இன் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். இந்த மாதிரி ரிப்போர்ட் 2 மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ அல்லது 3வது மாதிரியான ரிப்போர்ட் ஒன்றும் இருக்கும். எஃப்ஐஆர் ஒரு 10 அக்யூஸ்ட் பேர்ல கொடுக்குறாங்க, சார்ஜ் ஷீட் 8 பேர்லாம் போடுறாங்க, 2 பேரை விட்டுறலாம். இந்த ரிப்போர்ட் பார்ட்லி பாசிட்டிவ் பார்ட்லி நெகட்டிவ் ரிப்போர்ட். இதுதான் பகுதி அளவு பாசிட்டிவ் ரிப்போர்ட், பகுதி அளவு நெகட்டிவ் ரிப்போர்ட். இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு. இப்போ இந்த 3 மாதிரியான ரிப்போர்ட்ல கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும் அந்த ஸ்டேஜ்ல அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இப்போ இந்த 173(2) ப்ரொவிஷன் உங்க தயவுசெய்து எல்லாம் படிச்சிருங்க. இதுக்கப்புறம் நேராக ஸ்விட்ச் பண்ணி 190க்கு போங்க.
190ல பவர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் டு டேக் காக்னிசன்ஸ். இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணணும்? நிறைய கேள்விப்பட்டீங்க. பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு டேக் காக்னிசன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுவார் அவரு? He has got 3 kinds of powers. அந்த ஸ்டேஜ்ல அவருக்கு 3 மாதிரியான பவர் இருக்கு. பவர் நம்பர் 1 to accept the final report. எதை பாசிட்டிவா போட்டாங்க இல்லையா, 10 பேர் பேர்ல எஃப்ஐஆர், 10 பேர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டா எல்லா அப்பத்தும் சொல்லியாச்சு, அது பாசிட்டிவ் ரிப்போர்ட். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவார் அவரு. அக்செப்ட் பண்ணிட்டு 190B1Bல காக்னிசன்ஸ் எடுத்துருவார். காக்னிசன்ஸ் எடுக்கிறதுனா என்ன பொருள்? இந்த வழக்கை நான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பொருள் வேறும்ல. இன்னென்ன குற்றங்களுக்கு இந்த வழக்கை நான் வந்து விசாரணைக்காக ஏற்கிறேன் அப்படிங்கிறது தான் டேக்கிங் காக்னிசன்ஸ். டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் இஸ் நத்திங் பட் டிசைடிங் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஆன் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் தீஸ் அஃபென்சஸ் ஆர் மேட் அவுட். இதான் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்னோம்னா, இன்னென்ன குற்றங்கள் இவர்களை செஞ்சிருக்கான் மேலெழுந்த வாரியா தெரியறதுனால இன்னென்ன குற்றங்களுக்காக நான் இந்த வழக்கை மேல் விசாரணை ஏற்கிறேன் அப்படிங்கிறது தான் டேக்கிங் காக்னிசன்ஸ்ங்கிற. புரியுதா இது? ரைட். இப்ப 10 பேர் பேர்ல எஃப்ஐஆர், 10 பேர் பேர்ல சார்ஜ் ஷீட், மேஜிஸ்ட்ரேட் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா காக்னிசன்ஸ் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் பவர். இன்னொரு பவர் இருக்கு ஆல்டர்னேட்டிவா. அவர் படிச்சு பாக்குறாரு, ஒழுங்காவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. 10 பேர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டுக்கான தவிர ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணல. பல தப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபோர்ஜரி இருக்கு, டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜி பண்ணியிருக்காங்கன்னா அது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கூட வாங்கல, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கல, இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல வித்தவுட் அவர் மேட்சோட ஒத்துக்குவார, என்ன எவ்வளவு குறையோட இது நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அவரு அந்த ஸ்டேஜ்ல மேட்சேட் என்ன பண்ணுவார்னா, she will order for further investigation. ரைட்டா? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒழுங்கா எல்லாம் சரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட். திஸ் இஸ் தி செகண்ட் ஆப்ஷன் ஃபார் தி மேஜிஸ்ட்ரேட். இந்த மாதிரி அவர் வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா, ரெண்டாவது ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கலாம். அதை ஏற்றுக்காம இன்னொரு தடவை கூட நீ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லலாம், எத்தனை தடவை வேணாலும் போடலாம். இதுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். பவர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் 156(3) 190 ஸ்டேஜ்ல. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்கு. என்ன சொல்றா, கேஸே தப்பு, இது பொய், இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு போடுறான் பாருங்க, அது நெகட்டிவ் ரிப்போர்ட். அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருந்தா சாரி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? அவரு படிச்சு பாக்குறாரு. பாக்குற போது என்ன இருக்கிற மெட்டீரியல் படி போதும், இருக்கிறது குற்றம் பண்ணிக்கிறது வெளிப்படையா தெரியுது, இது எப்படி நீ நெகட்டிவ்னு ஒப்பீனியன் கொடுக்குறேன், அப்படி நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தோ இட் இஸ் எ நெகட்டிவ் சார்ஜ் ஷீட், மேஜிஸ்ட்ரேட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆன் தட் ரிப்போர்ட். அவரு என்ன எழுதுவாரு, போலீஸ் வந்து இது மேல குற்றம் எதுவும் வெளிவரல அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன், என்னென்ன விஷயங்களை படிச்சு பார்க்கறதுல இருந்து இந்த எதிரிகள் வந்து என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க தெரிய வருவாங்க, மேலெழுந்த வாரியா தெரியறதுனால இதையும் நான் விசாரணைக்கு ஏற்ற வழக்கு அப்படின்னு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு போட்டுருவார். நான் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டேன்னு போட்டுருவார். இதுதான் அவருக்குள்ள தேர்ட் ஆப்ஷன். இல்ல இருக்கிற மெட்டீரியல் பத்தலை, ஆனா இது வந்து நீ ஒழுங்காவே புலன் விசாரணை பண்ணாம சும்மா கொண்டு இது மேலோட ஒரு சார்ஜ் ஷீட் நெகட்டிவா போட்டு விட்டேன், ரெஃபர் பண்ணிட்டு நான் ஒத்துக்க முடியாது, ஃபர்தரா நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டா மறுபடியும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. மறுபடியும் நெகட்டிவ் ரிப்போர்ட்டே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட்? இதை அக்செப்ட் பண்றதா பண்றது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது வரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்காரில் எஃப்ஐஆருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர் அவர் எங்க ஆளே காணும் பாருங்க. இப்போ அவருக்கு இன்டிமேஷன் போகணும், எப்பா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அது வந்து பொய்ன்னு சொல்றாங்க போலீஸ், இந்த மாதிரி ரிப்போர்ட்ல அந்த மாதிரி இருக்கு, நீ வந்து உன்னுடைய விளக்கத்தை நீ சொல்லலாம் அப்படின்னு கோர்ட் ஹேஸ் டு சென்ட் நோட்டீஸ் டு தி கம்ப்ளைனன்ட் அண்ட் தி அதர் விக்டிம்ஸ். இதுக்கு எங்க பார்க்கணும்னா 1985
ஒரு ஜட்மெண்ட் வந்து பகவந்த் சிங் அப்படின்னு ஒரு பகவந்த் சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ். அதெல்லாம் முத சொன்னாங்க, கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தால கம்ப்ளைண்ட் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு அந்த கேஸ்ல சொன்னாங்க. இந்த கேஸும் வந்து நீங்க படிச்சுக்கங்க. 1985 பகவந்த் சிங் அப்படின்னு ஒரு கேஸ். பகவந்த் சிங் படிச்சு பார்த்துங்க. இதுக்கு அப்புறமும் அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த கேஸ்ல என்ன சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு கோர்ட்டுக்கு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதாங்க, இவ சரியா புலன் விசாரணை பண்ணல, இந்த கேஸை மறுபடியும் நீங்க மேற்கொண்டு விசாரணைக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற மெட்டீரியல போதும் நீங்க காக்னிசன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அவர் ஃபைல் பண்ணுவார். அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் மேல மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டு, இல்லப்பா நீ சொல்ல சரியில்லை, போலீஸ் பண்ணிட்டே தான் கரெக்டு, அதனால க்ளோஸர் ரிப்போர்ட் நான் அக்செப்ட் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடலாம் கேஸை. அப்படி இல்லைன்னா இவங்க கேட்டதுக்காக ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஆர்டர் போடலாம். இது எல்லாமே வந்து எதை வச்சு வருது, 190 செக்ஷன் தயவுசெய்து எல்லாம் படிச்சிருக்கணும். 190 சிஆர்பிசியும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பகவந்த் சிங் கேஸ் ரெண்டையும் படிச்சிருக்கேன். சரி ரைட்டு, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் எடுத்துட்டாரு, விசாரணைக்கு தகுந்த வழக்கு இருக்கு, நான் ஏற்கிறேன் அப்படின்னு போட்டார்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாரு, அடுத்த ஸ்டேஜ் யார் யார் அக்யூஸ்னு பார்த்தவங்க சம்மன் அனுப்புவார். நீங்க எல்லாம் வாங்கப்பா, உங்க பேர்ல ஒரு கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க, நான் படிச்சு பார்த்தேன், உங்க மேல கேஸ் இருக்கு, நீ எல்லாம் வந்து என்ன பதில் சொல்லிங்க, வா கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சென்ட் சம்மன்ஸ் டு பி அக்யூஸ்ட். திஸ் இஸ் டன் அண்டர் செக்ஷன் 204 ஆஃப் சிஆர்பிசி. சம்மன் போகும். சம்மன் போனதை கூட அக்யூஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. அக்யூஸ்ட் அப்பியர் ஆனவன் என்ன கேட்பான், எதுக்கு என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இப்போ எதுக்காக சார் என்ன கூப்பிட்டீங்க, சம்மன் போட்டீங்களே எதுக்காக, ஒன்றும் இல்லப்பா உங்க பேர்ல இந்த மாதிரி இருக்கு, காட்டுங்க மெட்டீரியல், இந்த காப்பியை வாங்கிக்கன்னு கொடுப்பாரு. இதுதான்ப்பா உன் பேர்ல போட்டிருக்காங்க, இந்த வச்சுக்க எல்லாத்தையும் காப்பி தான் உனக்கு பண்ணி பார்த்துக்க அப்படின்னு கொடுப்பாரு. அது தட் இஸ் டன் அண்டர் செக்ஷன் 207. 207 சிஆர்பிசி copies of all documents in such as FIR, 160 statements, magazines, and all the other documents collected during investigation. ஒரு பத்திரம், சிடி, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்துக்கும் காப்பி கொடுக்கணும். ரைட்டா? இது திஸ் ஹேப்பன்ஸ் அண்டர் செக்ஷன் 207. இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா போனோம், ரொம்ப லேட் ஆகும். நல்லா இதோட விட்டு போனோம், உங்களுக்கு எவ்வளவு போதும். சப்போஸ் வந்து whether the accused is entitled for copies of those documents which are not relied on by the prosecution, அப்படின்னா accused is entitled சொல்லி சொல்லிட்டாங்க. பிகே சசிகலா கேஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்பீடி ட்ரையல் கேஸ் ஒன்று போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அதுல சொல்லிட்டாங்க 3 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்துடணும், நீ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கலெக்ட் பண்ணியோ அந்த டாக்குமெண்ட் என்னன்னு லிஸ்ட் கொடுத்துரு. அக்யூஸ்ட் விரும்பினா அவர் அப்ளிகேஷன் போட்டா மேட்ச் காப்பியும் குடியா அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த 207 ஸ்கோப் வந்து இப்போ 2020 வந்து பைடன் பண்ணிட்டாங்க இப்போ. அதனால காப்பீஸ் எல்லா காப்பியும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு மேஜிஸ்ட்ரேட், காப்பி எல்லாம் கொடுத்தாரு, அக்யூஸ்ட வாங்கிட்டாரு, எல்லாம் கொடுத்தாரு. அந்த ஸ்டேஜ்ல மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாருன்னா, சரி அந்த கேஸை நானே நடத்துறதா இல்லை பெரிய கோர்ட்டுக்கு அனுப்புறதா அப்படின்னு அப்போ டிசைட் பண்ணுவோம். That happens under section 209 CRPC. 209 என்ன சொல்லுவாரு, if there are offenses which are exclusively triable by court of session, then he has to send the case to court of session. எப்படி, by passing an order of committal. அதான் கமிட்டல் சொல்றது. ஒரு கமிட்டல் ஆர்டர் போட்டு 209 CRPC-ல கேஸை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவார். நீ அங்க போய் ட்ரையல் நடக்கும், நீ அங்க போப்பா அப்படின்னு சொல்லி அக்யூஸை கமிட் பண்ணி எல்லாம் அங்க அனுப்பி விட்டுருவார் செஷன் கோர்ட்டுக்கு. இல்ல இது அஃபென்ஸ் வந்து செஷன்ஸ்ல நடத்துறது இல்லை. இப்போ மர்டர் கேஸு, ரேப் கேஸு, 304B இதெல்லாம் செஷன்ஸ் போக முடியாது. இந்த கிளாசிபிகேஷன் நீங்க எங்க பார்க்கணும்னா, சிஆர்பிசி கடைசியில் ஷெடியூல்னு போட்டிருக்கோம், அப்படியே ஒரு காலம் போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் கோர்ட் ஆஃப் செஷன், எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அதுல போட்டிருக்கோம். அங்க அதை பார்த்துட்டு இது செஷன்ஸ் நடத்த வேண்டிய கேஸ், செஷன்ஸ் கேஸ் அப்படின்னா கமிட் பண்ணி
செஷனல் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ எந்த ப்ரொவிஷன்ல 209 பார்த்துக்காங்க, அங்க அனுப்பிடுவோம். சரி, இப்ப கேஸ் கமிட்டட் டு கோர்ட் ஆஃப் செஷன். அங்க போய் என்ன நடக்கும் கோர்ட் ஆஃப் செஷன்ல அப்படின்னா, இப்ப நீங்க உடனே 225 ஆரம்பிச்சிடணும். அவரு என்ன பண்ணுவார் செஷன் ஜட்ஜி, ஃபர்ஸ்ட் இதான் செஷன் ட்ரையலை பத்தி யாரோ ஒரு நண்பர் கேட்ட சொல்லுங்கன்னா ஏதாவது சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹேவ் டு ஓபன் தி கேஸ். அவர் இதாங்க கேஸ் அப்படின்னு சொல்லி நேரேட் பண்ணணும். 225 CRPC படிச்சுங்க, நேரேட் பண்ணணும். கேஸ் இவ்வளவுதான் கேஸ், இன்னென்ன சாட்சி இருக்கு, இன்னென்ன குற்றம் பண்ணியிருக்காரு இவருன்னு ஒரு நேரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் வில் பி கால்ட் அப்பான், நீங்களும் பேசலாம். அக்யூஸ்டும் சொல்லுவார், இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க, இது இல்லைங்க அது இல்லைங்க பேசுவார். பேசுனதுக்கு அப்புறம் செக்ஷன் 227ல இவர் வேலை எந்த குற்றமும் பண்ணதாக மெட்டீரியல் இல்லை, எந்த சாட்சியங்களும் அமையலை அப்படின்னு அதை எழுதி செஷன் ஜட்ஜி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்சார்ஜ்ங்கிற 227ல டிஸ்சார்ஜ் எப்பா நீ போயிட்டு வா, உன் மேல ஒன்றும் கேஸே கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லுதான் டிஸ்சார்ஜ். ரைட்டா? அவர் டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாரு, 228 CRPCல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவார். சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுன்னா என்ன, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார். இதுக்கு CRP 216ல இருந்து நீங்க போகணும். சார்ஜ்னா வேற ஒண்ணுமே இல்லை, இன்னும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இன்னது நீ பண்ணியிருக்கப்பா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன இடத்துல நீ இன்னார அருவாளால் வெட்டி அதனால அவருடைய இறப்பை நீ உண்டு பண்ணியிருக்கிற, அதனால நீ இந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய கொலை குற்றம் ஒன்றை செய்திருக்கிறீர்கள், அதாவது 302வது பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய கொலை குற்றம் ஒன்றை செய்திருக்கிறீர்கள் என்று உங்களை குற்றம் சாட்டுகிறேன். இதுதான் ஐ சார்ஜ் யூ ஃபார் அஃபென்ஸ் அண்டர் 302 ஃபார் தி ஃபாலோயிங். இதுதான் சார்ஜுங்கிறது. நீங்க ஒருத்தர் கேட்புக்களே பாத்தீங்கன்னா மாடல் சார்ஜே கொடுத்துருப்பான், ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழேயும் மாடல் சார்ஜே கொடுத்துருப்பான். அதை பார்த்தீங்க, இதுதான் சார்ஜ் ஃப்ரேமிங் பண்றதுங்கிறது. இப்போ சார்ஜ்ல கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ், ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ், அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த கிளாஸ்ல முடியாது, இதெல்லாம் ரொம்ப டீப்பா போகணும், அதனால அதெல்லாம் விட்டுருவோம். சரி, இதெல்லாம் பண்ணியாரு. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாரு. இப்போ 10 அக்யூஸ்ல 2 பேரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு, பாக்கி பேரை சார்ஜ் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன ஆகும், அடுத்த கட்டம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ட்ரையல் கமென்சஸ் ஒன்லி ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அன்டில் தென், சார்ஜ் ஃப்ரேம் பண்ற வரையிலும் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் கோர்ட் வாஸ் ஒன்லி ஆன் என்கொயரி, விசாரணை தான். அதை தவிர அது ட்ரையல் கிடையாது. ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகுதான் ட்ரையல் சார்ஜ் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அது வரையும் நடக்கிறது இட் இஸ் ஒன்லி அன் என்கொயரி. ரைட்டா? இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா யாராச்சும் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, கிட்டத்தட்ட 212 பேர் இருக்கீங்க. இல்லை யாரும் ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ரீசன்ட் நீரஜ் சிங் இந்த கேஸை படிங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் இக்பால் சிங் கேஸ், அந்த ஜட்மெண்ட்டை படிங்க. அதுல ரொம்ப தெளிவா நம்ம போப்பண்ணா ஜட்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். இந்த என்கொயரிக்கு முன்னாடி, இது சார்ஜ் ஃப்ரேம் பண்றது முன்னாடி உள்ளது என்கொயரி, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுங்கிறது இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதுல இஷ்யூவே கிடையாது இப்போ. புரியுதா? சரி, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ ட்ரையல்னா என்ன, இப்போ தான் இப்போ எவிடன்ஸ் ஆக்ட் வருது. இப்போ ஒரு மர்டர் கேஸ் வருது. இப்போ எப்படி விசாரிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, இவன் குற்றம் பண்ணியிருக்கானா, இந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவுதான பாயிண்ட். ஸோ இவன் குற்றம் பண்ணார் அப்படின்னு சார்ஜ் போலீஸ் சொல்றாங்க, இவர் நான் பண்ணவே இல்லைங்கிறார். அப்போ ஒரு டிஸ்பியூட் வச்சு, வாட் இஸ் த ஃபேக்ட் ஆன் த டிஸ்பியூட்? டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் இஸ் வெதர் ஹி கமிட்டட் மர்டர் ஆர் நாட். இப்போ ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணணும். எப்படி ரிசால்வ் பண்றது? ப்ரூவ் பண்ணணும், டிஸ்ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது?
A fact can be proved under the Evidence Act. A fact can be proved. அந்த ப்ரூவ்டுனா என்னங்கிற டெஃபனிஷன் செக்ஷன் 3ல சொல்லுவாங்க. ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. 3 விஷயங்களும் இருக்கும். ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. இது 3க்குள்ளேயும் வந்து கருப்சாமி சார் ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அதுக்குள்ள நான் போகலை. அப்போ ஒரு ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணணும், டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அல்லது எப்படி பண்றது, எதை வச்சு பண்றது? இப்போ ஜட்ஜி வந்து நேரடியாக பார்த்து போவாரா? இப்போ குளத்தை வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆஹா இங்கே நடந்துக்காம போவாரா? இல்லை புளிய மரத்தடியில போய் அரச மரத்தடியில போய் கிளீ ஜோசியம் பார்ப்பாரா? அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. அப்போ அவருக்கு என்ன வேணும்? எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் வச்சுதான் அந்த ஒரு ஃபேக்ட் வந்து ப்ரூவ் ஆனது. கொலை நடந்ததா, இவர் தான் பண்ணாருங்க, ப்ரூவ் பண்ணணும் இல்லை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அப்போ எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதும் செக்ஷன் இதுல எவிடன்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ண வாட் இஸ் எவிடன்ஸ் அப்படிங்கிறது. நான் அதுக்குள்ளேயும் போகலை இப்போ, அதனால நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ எவிடன்ஸ்ல there are 2 types of evidences. ஒன்னு ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்னு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இதெல்லாம் 2 எவிடன்ஸ் தான் இருக்க முடியும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஒன்று சொல்றாங்க, அது that falls within the definition of documentary evidence. அதனால அதுக்குள்ள போகல. இப்போ 2 வகையான எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ்னா என்ன? ஓரல் எவிடன்ஸ்னா வாட் இஸ் செட் ஓரலி, வாய்மொழியாக சொல்வது ஓரல் எவிடன்ஸ். எங்க சொல்றது? கோர்ட்ல சொல்லணும். எப்படி சொல்லணும்? சத்தியம் பண்ணிட்டு கோர்ட்ல சொல்றது பாருங்க, இதுதான் ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப செக்ஷன் 59 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் அப்படின்னு. ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட். நம்ம ஆர்குமெண்ட்ல வந்து வக்கீல், நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வக்கீல் பார்த்துருப்பீங்க, யூ ஹியர்ஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் டைரக்ட் எவிடன்ஸ், வாட் இஸ் ஹியர்ஸ் எவிடன்ஸ், டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட், விச் மீன் டைரக்ட் எவிடன்ஸ், நேரடி சாட்சியமா இருக்கணும். ஹியர்ஸையா, காதனால கேட்ட விஷயமா இருக்கக்கூடாது. அப்போ எது நேரடி சாட்சியம்? வாட் இஸ் டைரக்ட் எவிடன்ஸ்? டைரக்ட் எவிடன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு 5 புலன்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 5 புலன்களாலையும் நம்மளால அறிந்து கொள்ள முடிகிற விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து டைரக்ட் எவிடன்ஸ். உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து பார்க்கணும். அது என்ன? அது பார்க்கக்கூடிய, கேப்பபிள் ஆஃப் பீயிங் சீன், அது பார்க்கக்கூடிய விஷயம். ஒன் கேன் விட்னஸ் இட், ஒன் கேன் see it, இல்லையா? கண்ணால் பார்க்கக்கூடிய சம்பவம் அது. அப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்டை கண்ணால் பார்த்தவர் வந்து கோர்ட்ல சொன்னார்னா அது டைரக்ட் எவிடன்ஸ். நான் பார்த்தேன், இது நடந்தது. அந்த ஃபேக்ட், அதாவது அந்த சம்பவங்கிறது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் சீன், பார்க்கக்கூடிய விஷயம். நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு கோர்ட்லன்னா அது டைரக்ட் எவிடன்ஸ். இதே இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஒன்னும் பார்க்கல, அவன் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்க வந்தேன், என்ன அவ்வளவு கேட்டேன் என்னையா நடந்ததுன்னு, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இன்னார்தான் வெட்டிட்டான், இந்த மாதிரிதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது வந்து ஹியர்ஸே. ஏன்? தி ஃபேக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் சீன். பார்க்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தவங்க தான் சொல்லணும், கேள்விப்பட்டவங்க சொல்லக்கூடாது. இது நாட் அட்மிசிபிள் எவிடன்ஸ். செக்ஷன் 59லயே 59 60 ரெண்டையும் படிச்சிருந்தேன். இன்னொன்னு, இப்போ ஒண்ணுக்கு சொல்லிட்டேன், கண்ணுக்கு சொல்லிட்டேன் பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால கேட்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கும். எப்படின்னு கேட்டா, இப்ப நான் வந்து இந்த அக்யூஸ்ட் வந்தாரு, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு, நான் தான் முன்னாடியே வெட்டி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது? அக்யூஸ்ட் சொல்றார். யாருகிட்ட? இந்த சாட்சிகிட்ட சொல்றார். இது கேட்கக்கூடிய விஷயமா பார்க்கக்கூடிய விஷயமா? அது இது கேட்கிற விஷயம். அவர் சொல்றது கேட்கக்கூடிய விஷயம். 5 புலன்கள்ல காது ஒரு புலன், இது நம்ம கேட்கிற விஷயம், ரைட்டா? அப்போ இது யார் சாட்சி சொல்லணும்? அவர் என்கிட்ட வந்தாரு, அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, அது டைரக்ட் எவிடன்ஸ். இதே இன்னொருத்தர் வர்றாரு, என்கிட்ட அவர் சொல்லல, அவர் சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன், அவர் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, இல்லாட்டி அவங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு
என்கிட்ட தான்ப்பா சொன்னான், நான் தான் வெட்டி விட்டேன் பொட்டாட்டின்னு தம்பி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னார்னு வைங்க, அது வந்து ஹியர்சே. ஏன்? அவர் சொன்னதை கேட்கறது டைரக்ட், சொன்னதை கேட்டவர்கிட்ட இருந்து கேட்கறது இல்லை வேற எங்கேயாவது கேட்டுட்டு வர்றதுங்கிறது ஹியர்சே. அதனால ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிசிபிள். இது நம்ம கோர்ட்ல வர்ற போது உங்களுக்கு இந்த கேள்விகள் வரலாம். வாட் இஸ் டைரக்ட் எவிடன்ஸ், வாட் இஸ் ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னு கேட்கப்படலாம். அப்ப நீங்க ஒரு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம் ஹியர்சே எவிடன்ஸ்னா இந்த ஐம்புலன்களால உணரக்கூடிய விஷயங்களை வந்து உணர்ந்து சொன்னா அது டைரக்ட். ஐம்புலன்களால உணர்ந்த விஷயங்களை வேற ஒரு வழியில கேட்டுக்கிட்டோ பார்த்துக்கிட்டோ சொன்னதை கேட்டுக்கிட்டது சொன்னா அது ஹியர்சே எவிடன்ஸ், நாட் அட்மிசிபிள். இவ்வளவுதான். இந்த ஐம்புலன்களை அறியாத ஒரு விஷயமும் இருக்கு, அதுவும் டைரக்ட் எவிடன்ஸ். ஒன்னே ஒண்ணு, அது என்னன்னா ஒப்பீனியன் எவிடன்ஸ். செக்ஷன் 45 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸ்பர்ட் வந்து ஒப்பீனியன் சொல்லலாம். உதாரணத்துக்கு மாத்திரம் சொல்றேன், ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் கருத்து சொல்லலாம். ஒரு டாக்டர் வந்து ஒரு பார்த்து உங்க ஏஜ் என்னங்கிறது ஒப்பீனியன் சொல்லலாம். அந்த ஒப்பீனியன் எவிடன்ஸுக்கு பாருங்க, தட் இஸ் நாட் ஹியர்சே, தட் இஸ் டைரக்ட் எவிடன்ஸ். அதனால ஐம்புலன்களால பார்க்கக்கூடிய விஷயங்கள் 5மே டைரக்ட் எவிடன்ஸ். 6வது வந்து ஒப்பீனியன் எவிடன்ஸ், அதுவும் டைரக்ட். மொத்தம் 6 வகையான டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கு. இந்த 6ஐயும் நேரடியா ஒரு சாட்சியம் சொல்லலாம். இதை கேட்டுக்கிட்டு வந்து நான் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டதாங்கன்னு யாரு சொன்னாலும் தட் இஸ் ஹியர்சே எவிடன்ஸ். ஸோ இன் லா ஆஸ் பர் செக்ஷன் 59 and 60 of the Evidence Act, it is only the direct oral evidence that is admissible. வாய்மொழி சாட்சியங்களில் நேரடி சாட்சியம் மட்டுமே அனுமதிக்கத்தக்கது, மற்ற எல்லாமே ஹியர்சே, நாட் அட்மிசிபிள். இதை மைண்ட்ல வச்சிருங்க. ஆனா எங்க வர்றோம், நம்ம ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணோம்னா சாட்சியங்கள் மூலம் ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றோம். வாய்மொழி சாட்சியம் இது சரி. இன்னொன்னு டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரின்னா என்ன? டாக்குமெண்ட் மூலம் ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண்ணு வந்து இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டெத் நோட்டு எழுதி வச்சுட்டு போகுது. என்னை வந்து கொடுமைப்படுத்தினாங்க, என்ன அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அதனாலதான் நான் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாவுறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகுது பாருங்க. திஸ் இஸ் ஏ டாக்குமெண்ட், இஸ் நாட் ஓரல் எவிடன்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இஸ் ஆல்சோ அட்மிசிபிள். பை மீன்ஸ் ஆஃப் ஏ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆல்சோ ஏ கிரைம் கேன் பி ப்ரூவ்ட். இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல எத்தனை வகை இருக்கு? இப்போ ஓரல் எவிடன்ஸ் 2 வகை சொன்னேன். ஓரல் எவிடன்ஸ்ல 2 என்னென்ன? நேரடி வாய்மொழி சாட்சியம் ஹியர்சே 2 சொன்னேன். காது வழி, செவி வழி, செவி வழி செய்திங்கிறோம்ல, அதுதான் ஹியர்சே. இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல 2 டைப் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரினா முதன்மை. பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன கேட்டீங்கன்னா, தி டாக்குமெண்ட் இட் செல்ஃப், ஒரிஜினல் இருக்கு பாருங்க, அதையே ப்ரொடியூஸ் பண்ணிட்டா பிரைமரி எவிடன்ஸ். இப்போ ஒரிஜினல் காணா போச்சு, கிடைக்கல, இப்போ ஒரு சேல் டீடுன்னு வைங்க, அந்த பத்திரம் காணா போச்சு அப்படின்னா ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்ல போய் நம்ம சர்டிஃபிகேட் காப்பி வாங்கிட்டு வருவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி. அது வந்து செகண்டரி எவிடன்ஸ். ஸோ a document can be proved by primary evidence alone except when it is permitted under section 65. 65வது எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்தெந்த சூழ்நிலையில பிரைமரி எவிடன்ஸ், அதாவது டாக்குமெண்ட் ஒரிஜினல் கிடைக்கலன்னா செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் இருக்கு. 1, 2, 3. ஆனா போயிடுச்சுன்னா, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா, எதிர்பார்ட்டி கையில இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல செகண்டரி எவிடன்ஸ் காப்பி கொடுக்கலாம், ஜெராக்ஸ் காப்பி போடலாம், வாய்மொழியா கண்டென்ட்ஸை பத்தி சொல்லலாம். இதெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ். சரி, ரைட். இப்போ கோர்ட்டுக்கு வந்துடுச்சு, போயிடலாம். ஓரல் எவிடன்ஸ் விடணும் அப்படின்னா முதல்ல ஓரல் எவிடன்ஸ் விடுறவருக்கு வந்து சொல்றதுக்கான தகுதி வேணுமா இல்லையா? அவருடைய இண்டிவிஜுவல் காம்பிடன்ஸ், சாட்சி சொல்ல தகுதியான ஆளா இருக்கணும். ஒரு மென்டலி அன்சவுண்ட் அப்படிங்க அவர் போய் கோர்ட்ல போய் சாட்சியா போய் விசாரிக்க முடியுமா? அவர் சம்பவத்தை பாக்குறாரு, ஒரு மென்டலி அன்சவுண்டு ஒரு சம்பவத்தை பாக்குறாரு, அதனால அவர் வந்து கோர்ட்ல விசாரிக்க முடியுமா அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். Competence of the witness is to be tested before examining any witness to give oral evidence. எந்த சாட்சியையும் கோர்ட்ல வந்து நான் வாய்மொழி சாட்சியம் நேரடியா நான் சாட்சியம் சொல்றேன்னு வந்தார்னா அவரை முதல்ல அவருடைய காம்பிடன்ஸ், அவருடைய தகுதியை டெஸ்ட் பண்ணணும்.
that is provided in section 118 of the Evidence Act. அது என்ன சொல்லுது? Every witness is competent. எல்லா சாட்சிகளுமே சாட்சி சொல்வது தகுதியானவர்களே அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் எந்த ஒரு சாட்சியாவது ஒரு நோயின் காரணமாகவோ அல்லது எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ், ரொம்ப வயசாயிட்டு 98 வயசு, நம்ம வந்து செரிலிட்டி வந்துட்டும்போம், நம்ம சொல்றதே புரியாது, பேரனை பார்த்துட்டு யாரு இது அப்படின்னு கேட்டா, நம்ம ஊர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, யார் வந்திருக்கா தெரியுதா அவனு கேட்டா தெரியலைங்க, பக்கத்துல நிக்கிறது யாரு கேட்டா மகள் நிக்க, எனக்கு தெரியலங்க. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணாலதான் பாக்குது, ஆனா மகள்ங்கிற கண்டுபிடிக்க முடியல. எதனால? எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ். அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு 2 வயசு பிள்ளைகிட்ட போய், அதுவும் அந்த சம்பவம் நடக்கையில இருக்கு, அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு, அதை போய் கோர்ட்ல போய் 2 வயசு பிள்ளைய போய் என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா, ஆமா நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் பார்த்தேன் பண்ணா சொல்லணும். அப்பா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. என்ன காரணம்? டியூ டு எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ். அப்படி இல்லைன்னா குழந்தைத்தனம், ரொம்ப குழந்தை, சைல்டு. இந்த 3 கண்டிஷன்ல ஒண்ணு டியூ டு சம் டிசீஸ், இன்கெப்பாசிட்டி, 2 எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ், 3 குழந்தை, ரொம்ப சின்ன பிள்ளை. இந்த மாதிரி இருக்கிற போது இந்த சாட்சிகள் எல்லாம் விசாரிப்பதற்கு தகுதியற்றவர்கள், விசாரிக்க முடியாது. பாக்கி எல்லாருமே தகுதியானவர்கள் விசாரிக்கணும். இதை டெஸ்ட் பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? சரி, சாட்சி நல்ல சாட்சி தான், ஒண்ணும் இல்லை, அதுக்காக ஒவ்வொரு சாட்சி வரையிலையும் போய் டெஸ்ட் பண்ணுங்க கேட்க முடியாது. ஏன்னா செக்ஷன் 118 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? எவரி விட்னஸ் இஸ் ஏ காம்பிட்டன்ட் விட்னஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால காம்பிட்டன்ட் தான். அது ஏதாச்சும் 1-2 சாட்சி விசாரிக்க முடியாத சாட்சிகள் தகுதி இழந்தவர்களா இருந்தாங்கன்னா நம்ம அப்செக்ட் பண்ணணும். ஐயோ எல்லா கேள்வியும் பண்ண முடியாது. சரி, ஒரு சாட்சி தகுதியானவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சாட்சியை தகுதியானவர் தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன ஆகும்? இப்ப சாட்சிய விசாரிக்கணும். சாட்சி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து உண்மையதான் சொல்லணும் அப்படின்னா அது சத்தியம் பண்ணணும். ஊர்ல சத்தியம் பண்ண வைக்கிறோமா இல்லையா? இங்க இந்த சத்தியம் பண்றது சட்டம் என்ன இருக்கு? இந்தியன் ஓத் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். அதாவது இந்த மாதிரி வந்து சொல்றவருக்கு நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு சத்தியம் வாங்கறதுக்கு அந்த ஒரு சட்டம், ஓத்ஸ் ஆக்ட், உறுதிமொழி சட்டம் அப்படின்னு இருக்கு. அந்த சட்டப்படி சத்தியம் பண்ண வைக்கணும், உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இது சொன்னதுக்கு அப்புறம் அவரை விசாரிக்கணும். இப்போ எப்படி விசாரிக்கிறது? சாட்சி வந்தோன்னே சரி என்னப்பா அப்படின்னு கேட்கறதா? ஊர்ல பஞ்சாயத்து ஆகுது, அப்படி அல்ல. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் என்ன இருக்கு? முதல்ல அந்த சாட்சி யார் கூப்பிட்டது? ப்ராசிக்யூஷன் தான் கூப்பிட்டாங்க, போலீஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ப்ராசிக்யூட்டர் ஹேஸ் டு டூ சீஃப் எக்ஸாமினேஷன். அவர் பண்றது பேரு சீஃப் எக்ஸாமினேஷன். அவர் வந்து அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்பார். இந்த வழக்கை ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சாட்சிக்கிட்ட கேட்பார். தட் இஸ் நோன் அஸ் சீஃப் எக்ஸாமினேஷன். ரைட்டா? சீஃப் எக்ஸாமினேஷன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விட்னஸ் பை த பார்ட்டி காலிங் ஹிம். இந்த சாட்சியை யார் அழைத்தாரோ அவர் விசாரிக்கிறதுக்கு பேரு தான் இது வந்து சீஃப் எக்ஸாமினேஷன், முதன்மை விசாரணை. ரைட்டா? முதல் விசாரணை. ரைட். அடுத்தது சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அட்வர்ட் பார்ட்டி, எதிர்பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க he has got right to cross examine the witness. குறுக்கு விசாரணை செய்யற ரைட்டு அவருக்கு இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரீ எக்ஸாமினேஷன்னா அவர் வந்து குறுக்கு விசாரணையில சொன்ன விஷயங்கள சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறதுக்காக நடத்துறது தான் ரீ எக்ஸாமினேஷன். ரீ எக்ஸாமினேஷன் யார் நடத்துவா? அந்த சீஃப் எக்ஸாமினேஷன் நடத்துனவர் நடத்துவார். அது நியூ ஃபேக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா பண்ணுறது ரொம்ப நைஸ், அதெல்லாம் போனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். இதுதான் 3 ஞாபகம் வச்சுங்க: சீஃப், கிராஸ், ரீ. இந்த 3 வகையான இது வச்சிருக்கோம். 10 நிமிஷம் கிருஷ்ணன் சார், 10 நிமிஷம் முடிச்சிடலாமா? சரி, இந்த மாதிரி இதான் சீஃப், கிராஸ், அப்புறம் ரீ எக்ஸாமினேஷன்.
இந்த சமயத்துல நீங்க தெரிஞ்ச வேண்டியது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல லீடிங் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும். லீடிங் கொஸ்டின்னா சாட்சிய நீங்க கேள்வி கேட்கிற போது அவர் ஆம் இல்லை என்று சொல்றது மாதிரி கேள்வி ஃப்ரேம் பண்றது. போட்டுருங்க. சீஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து லீடிங் கொஸ்டின்ங்கிறது சாட்சி இவருடைய அவர் வந்து ஆம் இல்லை உண்டு இல்லைன்னு சொல்றது மாதிரி கேள்வி போடுறது பாருங்க, அதான் சீஃப், அதான் லீடிங் கொஸ்டின். அது என்ன சொல்ல போனா putting the answer into the mouth of the witness and asking him to respond. இதுதான் லீடிங் கொஸ்டின். இந்த மாதிரி லீடிங் கொஸ்டினை சீஃப் எக்ஸாமினேஷன்ல போடவே கூடாது. புரியுதா? சீஃப் எக்ஸாமினேஷன்ல லீடிங் கொஸ்டின் இஸ் நாட் பர்மிட்டட். இது ஒன் வேர்ட்ல வரும். whether leading question can be put in the chief examination, answer is no. எவிடன்ஸ் ஆக்ட்ல தெளிவா இருக்கு, போட முடியாது. ரைட்டா? சரி. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல லீடிங் கொஸ்டின்ஸ் ஆர் பர்மிட்டட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல லீடிங் கொஸ்டின்ஸ் ஆர் பர்மிட்டட். கரெக்டா? ரீ எக்ஸாமினேஷன்ல leading questions are not at all permitted. So understand that in chief examination leading questions cannot be put. உங்களுக்கு புரியலன்னா ப்ராசிக்யூட்டர் லீடிங் கொஸ்டின் சொல்ல கேட்கவே முடியாது. உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சம்பவத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறேன். நான் லீடிங் கொஸ்டின், லீடிங் கொஸ்டின் கிடையாது. லீடிங் கொஸ்டின்னா இவரு ராஜா வந்து கணேசனை வெட்டினதை நீ நேர்ல பாத்தீங்கல்ல அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்ல, ஆம் அப்படிம்பாரு. அடுத்த கேள்வி, அவர் வந்து கையில வச்சிருந்த அருவாளால தானே முதுகலை முதல்ல வெட்டினாரு, ஆம். அப்புறம் ரெண்டாவது வெட்டு இடுப்பில் வெட்டினாரா, ஆம். அப்போது நல்ல வெளிச்சம் இருந்ததா, ஆம். இதெல்லாம் லீடிங் கொஸ்டின். விட்னஸ் வந்து வேற என்ன சொல்ல முடியும், ஆம் தவிர வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து போட்டா யாரு சாட்சி சொல்ல, பிபி சாட்சி சொல்லாரா விட்னஸ் சொல்றானா? பிபி தான் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க முன் போட்டு இருக்கான். இந்த மாதிரி மிஸ்சீஃப் வந்துருக்கட்டால சட்டத்துல வெள்ளக்காரன் அந்த காலத்துல எழுதி வச்சான், லீடிங் கொஸ்டின் சீஃப்ல போடாதுன்னு. அப்புறம் எப்படி கேட்கணும், எப்பா சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது, நீ பாத்தியா, நீ என்ன பார்த்த, அப்புறம் என்ன நடந்தது, அதுக்கு மேல என்ன நடந்தது, இப்படியே கேட்கறது இருக்கு பாருங்க. அதாவது கண்டக்டிங் த விட்னஸ், விட்னஸை வழி நடத்தி செல்றதுதான் சீஃப். ரைட்டா? ஆன்சரே சொல்லி கொடுக்கறது சீஃப் கிடையாது, லீடிங் கிடையாது. லீடிங் கொஸ்டின்னா ஆன்சரே சொல்லி கொடுக்கறது. நான் லீடிங் கொஸ்டின்னா கண்டக்டிங் த விட்னஸ், அவர் இப்படி அவன் மேற்கொண்டு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் பதில் சொல்றது, அவ்வளவுதான். இதுதான் லீடிங் கொஸ்டின். லீடிங் கொஸ்டின் வந்து ரொம்ப சொல்லியிருக்கணும் உங்களுக்கு, இதை கொஞ்சம் பார்த்துங்க. சரி, இந்த சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, கிராஸ் முடிஞ்சிருச்சு, லீடிங் கொஸ்டின், ஓரல் எவிடன்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டு, அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ஒரிஜினல் எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. எப்படி ப்ரூவ் பண்றாங்கிறதெல்லாம் அதுலயே பார்த்துக்கங்க. செக்ஷன் 63 பார்த்துக்கங்க, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன வருது, இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன பண்ணணும், இந்த அக்யூஸ்ட கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி சாட்சியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உனக்கு எகெயின்ஸ்டா இருக்கு, இதை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறது 313 கொஸ்டினிங் அப்படின்னு சொல்றது. அது ஒரு ஸ்டேஜ். எல்லா சாட்சியங்களும் அரசு தரப்புடைய சாட்சியங்கள் எல்லாம் வாய்மொழி டாக்குமெண்ட்ரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்யூஸ்ட கூப்பிட்டு 313 CRPCல இதுக்கெல்லாம் பதில் நீ சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் உன் மேல சாட்சி இருக்கு, இது என்ன பதில் சொல்லு, உன்னுடைய விளக்கத்தை சொல்லுன்னு கேட்கறதுதான் 313. எப்படி சொல்லுவாங்க, இந்த 1வது சாட்சி ஆசா ஒண்ணுங்கிறவரு சம்பவத்துல இருந்ததாகவும், அப்ப நீங்க ஒரு அருவாளோட வந்ததாகவும், இந்த இறந்து போன கணேசன் நீங்க வந்து மாறி 3 முறை வெட்டினதான் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு விளக்கம் சொல்லத்துக்கு தான். இது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. இது 313 வந்து இட் இஸ் மேண்டேட்டரி, இட் இஸ் நாட் ஏ வெரி நியர் ரிச்சுவல். ஏன்னா இது ரொம்ப சீரியஸா பண்ணி அவனை புரிய வச்சு அவர் விளக்கம் கேட்கணும். இந்த 313 இது முடிஞ்சதுக்கு பிறகு அவர் விளக்கம்லாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், என்டரிங் அப்பான் டிஃபென்ஸ், அவர் கூப்பிட்டு நீ எதுவும் சாட்சி வச்சிருக்கியா அவனு கேட்கணும். ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு சம்மன்லாம் கொடுத்து சாட்சியெல்லாம் வர வைக்கணும். அந்த சாட்சிகளை அவரு விசாரிப்பார், அக்யூஸ்டோட வக்கீல் விசாரிப்பார். அவரு சீஃப் எக்ஸாமினேஷன் நடத்துவார். அவரு நடத்துல இதே விதி தான், லீடிங் கொஸ்டின் போட முடியாது அவரு.
யாரு கிராஸ் பண்ணா? ப்ராசிக்யூட்டர் கிராஸ் பண்ணுவார். ப்ராசிக்யூட்டர் லீடிங் கொஸ்டின் போடுவார். எப்படி மாறுது பாருங்க, லீடிங் கொஸ்டின் போடுவார். இந்த சாட்சியம் எல்லாம் முடிஞ்சு, டிஃபென்ஸும் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்குமெண்ட் வந்துடும். வாதம். வாதம்ங்கிறது நான் இருக்கிற சாட்சியங்களை வச்சு இவர் என்னென்ன ஃபேக்ட் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இவர் அருவா வாங்கினதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இவர் கொண்டு வந்த ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இன்னென்ன சாட்சிகள் பார்த்துருக்குறாங்க, இந்த இடத்துல அவர் அருவா புதைச்சி வச்சிருந்துருக்காரு, அதை எடுத்து கொடுத்தாரு, அதை என்னென்ன சாட்சிகள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்வையா பேசுறதுக்கு பாருங்க, அதுதான் வாதம். அதுக்கு எதிர்வாதம் அதாவது இவங்க பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் வக்கீல் பண்ணுவார். ஸோ வாதம் பிரதிவாதம் ரெண்டையும் கேட்டதுக்கு பிறகு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். ஜட்மெண்ட் என்ன சொல்லுவாரு? எய்தர் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். ரெண்டு ஜட்மெண்ட் தான் சொல்ல முடியும், வேற எந்த ஜட்மெண்ட் சொல்ல முடியாது. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரையல் தி கோர்ட் வில் எய்தர் கிவ் கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல். சார் கன்விக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த அக்யூஸ்ட் கிட்ட சென்டென்ஸ் எவ்வளவு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கொடுத்து அப்பா நீ என்ன சொல்ற இந்த மாதிரி, நான் அவர் அப்போ சொல்லுவார், நான் வயசாகிட்டு எனக்கு பிள்ளைங்க இருக்கு, ஒன்றும் இல்லை அது இதுன்னு சொல்லுவார். அப்போ கோர்ட் ஹேவ் டு பேலன்ஸ் பிட்வீன் அக்ரவேட்டிங் அண்ட் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த தண்டனை எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு காப்பி அது ஜட்மெண்ட் உடனே கொடுத்துருவார், அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதுக்கு மேல அப்பீல் போவார் அடுத்த கோர்ட்டுக்கு. அந்த அப்பீல் தோற்று போச்சுன்னா அது மேல ரிவிஷன் போறது இல்லை அடுத்தது மேற்கொண்டு போறதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இவ்வளவுதான். ஒரு எப்படி வந்து நாங்க எங்க ஆரம்பிச்சோம், நம்ம ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல ஆரம்பிச்சோம், அப்படியே வந்தோம். அந்த புலன் விசாரணை என்ன சாப்டர் 12 அதை சொன்னோம். அப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அவரை கேஸை காப்பீஸ் கொடுப்பாருன்னு சொன்னோம். கமிட் பண்ணுவாரு செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொன்னோம். செஷன்ஸ் கோர்ட்ல சார்ஜ் ஃப்ரேமிங்னா என்ன, டிஸ்சார்ஜ் ஆகுறத சொன்னோம். அப்புறம் சாட்சி விசாரிக்கிறதுனா என்னன்னு சொன்னோம். ஓரல் எவிடன்ஸ்னா என்னங்கிறத சொன்னோம். டாக்குமெண்ட் எவிடன்ஸ்னா என்னன்னு சொன்னோம். ஓரல் எவிடன்ஸ் எப்படி எதை வந்து ஓரல் எவிடன்ஸ் சொல்லலாம், டைரக்ட் அதை சொன்னோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பிரைமரி அதை சொன்னோம், செகண்டரி சொன்னோம். அப்புறம் ஓரல் எவிடன்ஸ் எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். கிராஸ் எக்ஸாமினேஷன் சீஃப்னா என்ன, கிராஸ்னா என்ன சொன்னோம். லீடிங் கொஸ்டின்னா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அக்யூஸ் வந்து 313 கொஸ்டின் சொன்னோம். அப்புறம் வந்து டிஃபென்ஸ் விட்னஸ் சொன்னோம். அப்புறம் ஆர்குமெண்ட் சொன்னோம், ஜட்மெண்ட் சொன்னோம். ஜட்மெண்ட்ல 2, 1 கன்விக்ஷன், 1 விடுதலை. இவ்வளவுதான் ஒரு கேஸ். ஒரு கேஸ் தொடங்கி முடிகிறது இப்படிதான் முடியுது. இப்போ இதுல உங்களுக்குள்ள சந்தேகங்களை யாருன்னா கேட்க, பட் ஒண்ணு கேளுங்க, எல்லாம் ஒரே சமயத்துல கேட்காம ஒண்ணு கேளுங்க. போதுமா கருப்பசாமி சார்? போதும் சார், பேசிக்கா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, இது போதும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்றேன். ரொம்ப மேலோட்டமா சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுது, ஒரு ஃபண்டமெண்டல் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க நிறைய படிக்கணும். ஏன்னா நிறைய இதுக்குள்ள வந்து நிறைய நுவான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் ஒவ்வொரு சாப்டரா எடுத்து நான் சொன்னது அப்படியே ஒரு ப்ராடா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சாப்டரா எடுத்து என்ன சொல்லிக்கிறது, இந்த 3 இதுலயே ஒன்னையும் படிக்கணும். ஐபிசி எல்லாத்தையும் படிக்கணும். ரைட்டா? வெரி குட். இப்ப யாராவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தரா கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். எல்லாரும் ஒரே டைம்ல பேச வேணாம். ராஜா மரவன் சார் சொல்லுங்க சார். ராஜா சார் கேளுங்க சார். சார் ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்ட சார், இந்த விகே சசிகலா அம்மா அவங்க வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க சார் சென்னையில. அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்ல ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு கேஸ் போட்டாங்க சார். ஆனா எடப்பாடி அவர்களும் ஒரு நிமிஷம் தப்பி கோச்சுக்காதீங்க. இந்த கேஸுக்கும் நடத்துற சப்ஜெக்டுக்கும் இல்ல நீங்க எழுத போற எக்ஸாம்பிள் என்ன சம்பந்தம்? தயவுசெய்து கேள்வி வேணும். வேற பாயிண்டா வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க நிறைய எக்ஸாம் எழுத போறாங்க, அதுக்கு பயன்படுற விஷயம் பேசுறீங்களா? பொதுவா லீகல் ஒப்பீனியன் கேட்கிற மாதிரி கேட்டீங்களா? எப்படி இது? வேண்டாம், விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சபிதா மேம். சார் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு ஏதாவது ஃபைலிங் செக்ஷன் இருக்காங்க சார்? சபிதா மேடம், நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா நீங்க வாங்க வரல. சாரிங்கய்யா, தவறு. ஆமாங்க. சரி, ரைட், கேளுங்க. இப்போ கேளுங்க.
இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு ஏதாவது செக்ஷன்ஸ் இருக்காங்க ஐயா? ஃபைலிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டவுட்டுங்க. பெட்டிஷனுக்குமா there is no specific provision. அந்த இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுல பகவந்த் சிங் கேஸ் 1985 பகவந்த் சிங் BHAWANT பகவந்த் சிங் அந்த கேஸ்லயே தெளிவா சொல்லியிருப்பாங்க. AR 1985 பேஜ் 1-8 கரெக்டா? AR 1985 சுப்ரீம் பேஜ் 1-85 அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுன்னு ஒரு தனியா ஒரு ப்ரொவிஷன் இல்லைங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ், ரைட்டா? அதை பேஸ் பண்ணி தான் நோட்டீஸே கொடுக்கறது. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் எங்க இருக்குங்க? ப்ரொவிஷன் இல்ல பாருங்க. there is no provision compelling or enabling even a magistrate issue. ரைட்டுங்களா? சரியா மேடம்? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம். Because you have secured first prize today, I am asking this. Ask one question in English. Who may competent witness? Enama, please. Who may competent witness? Who? Who may competent witness? You In evidence, sir. I already told you about section 118. Yes, it not? Yes, sir. Now tell me whether a child is a competent witness or not. Or child is அந்த புரிஞ்சுக்கிற கெபாசிட்டி இருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஒரு காம்பிடென்ட் விட்னஸ்ங்க ஐயா. What you to answer in English, ma? Answer in English. பாருங்க நான் சொல்லுங்க. Two things ma. ஒன்னு capable of understanding. நம்பர் 1. அது மாத்திரம் கிடையாது. கிவிங் ரேஷனல் ஆன்சர். கேள்வியை வந்து புரிஞ்சுக்குவான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ பேரை புரிஞ்சுக்குவான். பதில் ரேஷனல் ஆன்சர் குடியான்னா பஸ் போதுமா? கேள்வியை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா பதில் வந்து ரேஷனல் ஆன்சர், கேள்விக்குள்ள பதில் இல்லை, ரேஷனல் ஆன்சர் கொடுக்க முடியல. அப்போ இந்த இன்காம்பிடன்ட் விட்னஸ். உன் பேர் என்ன அப்படின்னா என் பேர் என்னது, என் பேர் குமார் அப்படின்னு சொன்னோம்னா he is capable of understanding the question. He is capable of giving a rational answer to the question. அவன் தான் காம்பிடென்ட். வயசு 5 வயசா இருக்கலாம், 6 வயசா இருக்கலாம், 7 வயசா இருக்கலாம், 8 வயசா இருக்கலாம். இது 2 தான்மா டெஸ்ட். whether he is capable of understanding, whether he is able to understand the question புரிஞ்சுக்கிறானா. புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் பத்தாது, அதுக்கு அடுத்தது புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கு முறை, அதாவது ரேஷனல் ஆன்சர், சரியான பதில். சரியான தப்பா கூட இருக்கலாம், விடை வந்து சரியா இருக்கணும் இல்ல, புரிஞ்சுக்கிட்டா அது சம்பந்தப்பட்ட பதில் கொடுக்குறானா, அதுதான் கரெக்டா. நல்லா ஏமா நீங்க காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கீங்க, கொஞ்சம் இங்கிலீஷை டெவலப் பண்ணுங்கம்மா. நல்ல ஒரு ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் உட்காந்து படிச்சு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வண்டியெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு போகலாம் மேல. இல்லைன்னு சொன்னா லைஃப் லாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கான். நம்ம எல்லாம் இயற்கையாவே பெரிய அறிவாளிகள். மொழிங்கிறது செந்தமிழும் நாப்பழக்கம் தான் சொல்லுவாங்க, பேச பேசலாம் வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நீங்க எல்லாம் நல்லா படிங்க, நல்ல பிள்ளைங்க. அடுத்தது. தேங்க்யூ சார். பல்லவ ராஜா சார். குட் ஈவினிங் சார். எஸ் சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காருல்ல சார், அவர் விட்னஸ் சொல்லும் போது வந்து ஓப்பன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு சொல்லாங்களா சார்? அதுக்கு ஏதாவது செக்ஷன் இல்லை சைட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா சார்? கேஸ் டைரி, you can refer to the case diary. என்ன while giving evidence you can refer to the case diary. கேஸ் டைரி ரெஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா தென் நீங்க வந்து அந்த you got right to look into the document. அவர் கேஸ் டைரியை பார்த்துட்டாருன்னா நான் உங்களுக்கு ப்ரொவிஷன் உங்களுக்கு உடனே சொல்றேன். கரெக்ஷன் சார், ப்ரொவிஷன் சொல்லுங்க. ரெஃப்ரெஷிங் மெமரி 159 160 159 evidence check. You can refresh his memory. பாருங்க 159ல ரெஃப்ரெஷிங் வரப்போது ரெஃபர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க கோர்ட் வந்து அதை நீங்க வந்து உள்ள போய் பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்
நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிட்டான்னாலே 150 லைனை நீங்க படிச்சீங்கன்னாலே which he is questioned or so soon afterward that the court considers it likely that the transaction was at that time fresh in his memory. The witness may also refer to any such writing made by any other person, etc. Whenever a witness may refresh his memory by reference to any document, he may, with the permission of the court, refer to a copy of such a document, provided that the court be satisfied that there is sufficient reason for a non-production of the original. A expert may refresh his memory. அதனால ஒரு பார்த்து சொல்லலாம். 161 பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டி அவன் ரெஃபர் பண்ணிட்டாலும் கூட நான் படிக்கணும்னு சொல்லி கேட்கலாம். 161 any writing referred to under this provision of the two last proceedings sections must be produced and shown to the adverse party if he requires. அவன் கேள்வியை ரெஃபர் பண்ணி சாட்சி சொன்னா நீங்க கிராஸ் எக்ஸாமினர் நீங்க அதை காட்டியான்னு கேட்கலாம். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட் உங்களுக்கு அட்வர்ஸ் பார்ட்டிக்கு. ரைட், வெரி குட் क्वेश्चन. தென் थैंक यू சார். மாவீரன் சார். வெரி குட். மாவீரன் சார். சார் சார் ஒரே டவுட் சார். இப்போ நம்ம அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபாக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் சார். அப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த க்ளோசர் ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த டிஃபாக்ட் கம்ப்ளைண்ட் ஏதாவது அப்பீல் ரெமெடி இருக்கா சார்? டிஃபாக்ட் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் வந்து அவர் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது ஓகே சார் கோர்ட்டை நீங்க இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பிரைவேட் கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி கேட்கணும்னா அது வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் எல்லா விஷயங்கள கம்ப்ளைண்ட்டுக்குள்ளான எல்லா விஷயங்கள் லிஸ்ட் ஆஃப் விட்னஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே சேர்த்து போட்டுருந்தீங்கன்னா you can request the court to use the protest petition itself as a complaint. அப்படி இல்லைன்னா நீங்க தனியா பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். அப்புறம் பார்த்த சாரதி சார். ஐயா வணக்கம் ஐயா. இது போலீஸ் வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கொண்டு வர்றாங்க. ரிமாண்டுக்கு கொண்டு வரையில மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஓன் பெயில்ல விடுவார். அந்த ஓன் பெயில்ல விடுறதுக்கு என்ன சிஆர்பிசி ப்ரொவிஷன், அதுக்கு ஏதாவது ஃபியூ சைட்டேஷன் இருக்காங்கய்யா? ஒன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துங்க, ரெண்டு கொஸ்டின் இல்ல 436, 437, 439 ஆன் இஸ் ஓன் பாண்ட் ஆர் வித் ஷூரிட்டி செக்ஷன்லயே இருக்கும். வேண்டாம். அடுத்தது ஐயா இன்னொரு கொஸ்டின் வந்துயா, இப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து கன்விக்ஷன் கொடுக்குறாரு அக்யூஸ்டுக்கு. லாஸ்டா கன்விக்ஷன் கொடுக்கும்போது பிஓல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. அதை வந்து அதுக்கு பியூர் ஏதாவது சைட்டேஷன் வந்து இதுலதான் விடலாம் இதுலதான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சைட்டேஷன் இருக்காங்க? எதுக்கு சைட்டேஷன் எதுக்கு தெரியும்? ஒரிஜினல் லாவை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் முதல்ல தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எங்க இருக்கு? செக்ஷன் 360 சிஆர்பிசியை பாருங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்து பியூ ஆக்ட் அப்ளை ஆகலையோ அந்த ஊர்ல 360 அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஊர்ல வந்து 360 கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து இது பியூ ஆக்ட் அப்ளை ஆகுது. பியூ ஆக்ட் செக்ஷன் 3 and 4 பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காரு. என்ன செக்ஷனை படிங்க, அதுக்கு ஜட்மெண்ட். தேங்க் யூ சார். சோனியா சரவணன் சார். சோனியா சரவணன் இருக்கீங்களா? ஓகே. கோபிநாத் சார். ஓகே சார் கேளுங்க மேம். Your Lordship, I'm fresh law graduate, Your Lordship. Ma'am, yes, sir, go ahead, please. Sir, I have never come across the word as you said, observation magister, Your Lordship. Can you please explain? Observation, I said about observation. What is your question? Hello, you are not very audible, ma'am. சார் அவங்க வந்து அப்சர்வேஷன் மகசர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க சார். அவங்க கேள்விப்பட்டதே பத்தி அப்சர்வேஷன் மகசர் நம்ம நீங்க ஒரு காப்பியை வாங்கி பாருங்க. யாரும் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து லேர்னிங் பை டூயிங். யாருமே ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு அந்த அப்சர்வேஷன் மகசர்னால காட்டுங்கன்னு பார்த்து வாங்கி படிச்சு பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. அப்சர்வேஷன் மகசர்னா வேற ஒண்ணுமே இல்லைம்மா. இட் இஸ் ஏ டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் ரெக்கார்டிங் வாட் எவர் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃப் த அப்சர்வர்ஸ் தேர். அவர் பார்க்குற விஷயங்கள் இருந்து எழுதுவார். ஒரு பிளேஸ் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட்னு வைங்க, அந்த இடத்துக்கு ஒன்றும் அப்சர்வேஷன் மகசர் அப்படின்னு எழுதுவார். இங்க நார்த்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஸ்பாட் பஞ்சன் ஆமா அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில. அது என்ன இருக்கும்? இந்த சம்பவ இடம் வந்து கிழக்கு மேற்கான சாலை, தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிக்கு செல்லும் சாலை, இதன் வலதுபுறமாக அதாவது வடக்கு புறமாக சம்பவம் நடைபெற்று இருக்கிறது.
இந்த சம்பவத்துக்கு அந்த பேருந்து இந்த பக்கமா நிக்குது, இன்னொன்னு இடத்துல அந்த பேருந்துல நசுங்கி இருக்கு, மோட்டார் சைக்கிள் நட்ட கிடக்கு, இன்னத்துல ரத்தம் கிடக்கு அப்படின்னு பார்த்து எழுதுறதுக்கு இல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவார். அதுதான் ஆப்சர்வேஷன் மெத்தட். ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் அந்த ஸ்பாட்ல போலீஸ் வரவரையும் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல. தான் ஸ்பாட்ல அக்கரன்ஸ் நடந்து போச்சுன்னா உடனே இடத்த யாரும் கிட்ட வராது, எட்டி நின்று ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்ல எதுக்காக? அந்த இருந்த சூழ்நிலைகளை யாரும் மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அங்க இருக்கிற சூழ்நிலை என்னவோ அதை அப்படியே பார்த்து ரெக்கார்ட் பண்றதுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கமா கடைகள் இருக்கு, இந்த பக்கம் இதெல்லாம் எழுதுறதுக்குல, இதுதான் ஆப்சர்வேஷன் மெத்தட். ரைட்மா, புரியுதா? Yes, Your Lordship. ஹோஸ்ட் மேடம், இன்னைக்கு இந்த கலந்துக்கிட்டவங்க யாராவது கூப்பிடுங்க, எக்ஸாம் எழுத போறவங்கள கேட்க சொல்லுங்க. ஓகே சார். அந்த மாதிரி ஓகே சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस இருந்தா கேளுங்க. மத்த டவுட்ஸ்லாம் நம்ம இன்னொரு செஷன்ல கூட வச்சுக்கலாம். ஏன்னா போயிட்டே இருந்தா நம்ம 200 கிட்ட இருக்கோம், எல்லாருமே டவுட் கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம நார்மல் டவுட் ஜென்ரலா கேட்டுட்டு இருக்கோம். பவானி மோகன் சார் வேற வெயிட் பண்றாங்க, ஜஸ்டிஸும் டைம் ஆகுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சார் இப்போ எடுத்த செஷன்ல இருந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் எவிடன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடா கேட்கறவங்க கேளுங்க. ஹேண்ட் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை மட்டும் கூப்பிடுறேன். கோபிநாத் சார் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க ஐயா. இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட் வந்து பெண்டிங் ஐயா. அந்த மீன் டைம் வந்து லோக்கல் முனிசிபாலிட்டி அத்தாரிட்டி வந்து பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. அது 200 CRPCல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறோம் ஐயா. இப்போ 200 CRPCல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது இப்போ டைட்டில் வந்து டிக்ளரே ஆகல, அந்த சூட்டும் கண்டெஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க ஐயா. இதில் வந்து 197ல அவங்க ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் சாங்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்கியூ பண்ணி 197ல வந்து நாட் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 197 நாங்கள் நாட் இதை க்ளோஸ் பண்ண வச்சுட்டோம் ஐயா. இப்போ இந்த 200 CRPCயே வந்து இப்போ பெரும்பாலுமே வந்து எல்லாருமே வந்து 200 CRPCன்றதே பிரைவேட் கம்ப்ளைண்ட், பெரும்பாலும் அதில் சார்ஜு கன்விக்ஷன் வர முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படிங்க அது? அப்புறமா நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதெல்லாம் சும்மா ஒரு பெண்டிங் கேஸ் சம்பந்தமா கேட்குறீங்க. இது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது. நீங்க அப்புறம் ஃபோன் பண்ண நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல விட்டுங்க அந்த கேள்வி. அடுத்தது ஓகே சார். நிவாஸ் சார் தம்பி, குட் ஈவினிங் லார்ட்ஷிப். ஒரு நிமிஷம் क्वेश्चंस கேளுங்க ப்ளீஸ். இந்த செஷனுடைய என்கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா, இது எக்ஸாமினேஷனுக்காக தான் அப்படின்னு தான். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க, நாங்களும் திருப்பி சொல்லணும். ஜென்ரலா இதெல்லாம் கேட்டுட்டீங்களா, எப்படி பதில் சொல்ல முடியும்? எஸ் சார் ப்ளீஸ் பார்ட்டிசிபென்ட் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சார் வந்து இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் எவிடன்ஸ் ஆக்ட்ல எவ்வளவோ ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க நமக்காக. ஸோ அது ரிலேட்டடா கேளுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस கேளுங்க ப்ளீஸ். நிவாஸ் சார் சொல்லுங்க சார். லார்ட்ஷிப் குட் ஈவினிங் லார்ட்ஷிப். Lordship, I am a fresh law graduate. You mentioned Arnesh Kumar case and Bhavan Singh case. How do I read these cases in simple way? தம்பி, இதுக்கு எக்ஸாம் சம்பந்தம் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். நிறைய நான் அப்புறம் சொல்றேன். ஃபோன் பண்ணுங்க. எக்ஸாம் சம்பந்தம் இல்லை. ஜஸ்டிஸ் சொல்ல வரது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஓகே, சாய் பிரஜா மேம். Good evening, sir. Lordship, it was a wonderful session. It is useful to us. For me, one question, Lordship. If there is no direct evidence, then what is the evidentiary value of hearsay evidence, Lordship? I'm going to write an examination. What is that? Here, what? Please repeat. If there is no direct evidence, what is the evidentiary value of hearsay evidence? No, that's what I said, that you did not catch the my lecture. Section 59 says that the evidence, oral evidence must be direct. That only the admissible. Hearsay evidence is not even admissible. Admit பண்ணால அப்புறம் அதுக்கு எவிடன்ஸ் வேல்யூங்கிறது. சாப்பாடு டேபிள் மேல வச்சாதானா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துன்னு சொல்றதுக்கு டேபிள் மேலே வைக்க முடியாது. Inadmissible. It is thrown out. Court cannot give any weightage இல்லை. வெயிட்டேஜ் எப்போ வரும்? எவிடன்ஸ் அட்மிட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வெயிட்டேஜ் கொடுக்குறேன், நம்புறேன், நம்பல, வெயிட்டேஜ் கொடுக்குறேன், அப்புறம் வரும்.
இது inadmissible. Hearsay evidence is inadmissible. Only direct evidence is admissible. Section 5960 is very clear, right? Okay, thank you, Lordship. Very good. Any more doubt on that, please? Yes, Lordship, because I have a doubt. What is that? Hearsay evidence, then how can we prove that case? If there is no direct evidence, hearsay evidence is also not admissible, then how can we prove that case? So, sir, you explain about circumstantial evidence case. Acquitted, ma. If a fact is, what is the rule? What is the கொலை பண்ணல, கொலை வரதான் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணலன்னா, இல்ல இவர்தான் திருடினான்னு ப்ரூவ் பண்ணலன்னா அவனா முடிஞ்சு போச்சு, விடுதலை. நான் வேற என்ன பண்ண முடியும்? Thank you, Lordship. Very good. Sir, she wants a clarification with regard to circumstantial evidence case. In the case of no eyewitness, how a criminal case? That is what she wants, I think. Circumstantial evidence கேக்குறீங்களா? No, Lordship. Sometimes this kind of questions will arise in this examination. Then how we cross examinations? To prove a fact, எப்படி இப்படி பண்ணலாம்? oral evidence, document evidence ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம். மூணு வந்து legal presumption. கொஞ்சம் விவரமா கேட்கறதுனால சொல்றேன். Third method is to prove a fact by means of legal presumption. Legal presumption தான் வந்து உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறது, ப்ரிசியூம் பண்றது, லீகல் ப்ரிசம்ப்ஷன். அதாவது ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணி, ஒன் ஃபேக்ட் இஸ் ப்ரூவ் ஃப்ரம் அவுட் ஆஃப் தட், ஆர் செவரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ப்ரூவ் ஃப்ரம் த ப்ரூவ்டு ஃபேக்ட்ஸ். yet another fact is presumed to have been proved. இப்போ ஒரு கொலைக்கு சாட்சி ஐ விட்னஸே இல்லை, எல்லாம் விடுதலை இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? ஐ விட்னஸ் இல்லைன்னாலும் இவர் இந்த பக்கம் அருவா கொண்டுட்டு போனதை பார்த்தவரு, அங்க போய் விரோதம் பண்ணவர் பார்த்தவரு, அப்புறம் அருவால ரத்தத்தோட போனவரை பார்த்தவரு, அப்புறம் இவர் சட்டையில அவருடைய ரத்தம் இருந்து, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்ரி ஃபேக்ட். இந்த இவ்வளோ ஃபேக்டையும் ப்ரூவ் பண்ணோம்னா, ஃப்ரம் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஒன் சிங்கிள் ஃபேக்ட் இஸ் ப்ரூவ்ட் இஸ் presumed to have been proved. What is that fact? இவர் தான் இவரை வெட்டி கொன்னார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து இட் இஸ் presumed. So that is what we call a circumstantial evidence. Circumstantial evidence means we are proving several facts. Those facts are proved either by means of oral evidence or by means of documentary evidence. புரியுதா? இப்போ வந்து இவர் வந்து இந்த அருவாளோட போனதை பார்த்தேங்கிற oral evidence. ஆனா கொலை பண்ணதை பார்க்கல, அருவாளோட ஒரு போனதை பார்த்தேங்கிற ஒரு ஒன் ஃபேக்ட் இஸ் proved by oral evidence. ரைட்டா? இந்த மாதிரி several facts are proved by means of oral or documentary evidence. From those proved facts, a fact is presumed. That is legal presumption. That is, இவர் தான் கொன்னாரு அப்படிங்கிற ப்ரூவ் பண்றோம். இது எப்படி? This is what we call as circumstantial evidence. Several facts are proved. They form a complete chain. They are called as circumstances. If they form a complete chain, unerringly pointing to the guilt of the accused. அப்போ பேஸ் பண்ணி கமிட் பண்ணலாம். அதனால ஐ விட்னஸ் இல்லைன்னா விடுதலை பண்ணிடுங்கிறது இல்லை. We can prove other facts by means of oral or documentary evidence. From those proved facts, proved circumstances, we can presume that the larger fact, that is the fact under dispute, fact in issue, எது இவர் தானே அவரை வெட்டி கொண்டாரா அப்படிங்கிற ஃபேக்டை presume பண்ணுவோம், ஆமா இவர் தான் அப்படின்னு. இது circumstantial evidence, right, ma'am? Good question. Thank you, sir. Thank you. Right. Anything more? Lordship, questions அவ்வளவுதான் Lordship. நம்ம வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும், there are about 200 people. For all of you, I want to tell you, convey one thing. தயவு செஞ்சு பாருங்க, படிங்க. நான் பார்த்த வரையிலேயே உங்க எல்லாருக்கும் பயங்கர இன்ஸ்பிரேஷன் இருக்கு, நிறைய படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ரொம்ப மேல வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க படிச்சிருக்க விஷயங்கள் என்ன பொறுத்தவரையிலையும் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுல இருந்து, நான் சொன்னதுல இருந்து 10வதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கடுமையா படிங்க. இந்த இங்கிலீஷ் வந்து தயவு செஞ்சு யாருக்கும் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் கத்துங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாம். இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலு, லோக்கல் ஸ்கூலு, டிகிரியில் எது லா காலேஜில் தமிழ் மீடியம் படித்தாரு. என்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னால் கால் ஊனி நிற்க முடியுது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? கருப்சாமி சார் என்ன பெரிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சு வந்தார்.
He is a very successful lawyer in the High Court. How I have seen him as an ordinary lawyer when I was a judge. When he entered the profession, he was very, very ordinary, just entrant. Now, what is his position today? He has gone to the heights. How was it possible for him? Because of his hard work, learning. Hard work English today, what is the English that he speaks? He is able to do. Take the case of Mr. Mohan, sir. They are a very popular lawyer in the country. One of the very, very popular lawyers in the country. How was it possible for him? Nothing but hard work. கஷ்டப்பட சொல்றது உங்களுக்கு கஷ்டம், நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். இந்த பிள்ளைங்க நீங்க வந்து இல்ல நீங்க வந்து தமிழ்லயே சொல்லுங்க சும்மா டெஸ்ட்டுக்கு தான் விட்டு பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு. நீங்க வந்து நீங்க பேச வேண்டாம், சொல்றதை புரிஞ்சுக்க கூட முடியாது உங்களால. அது என்ன கஷ்டம் உங்களுக்கு? படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க, நல்லா வந்துடலாம். எல்லாருமே அறிவாளி பிள்ளைங்க தான், ஒருத்தரும் மக்கு கிடையாது, எல்லாருமே அறிவாளிகள், நல்லா வந்துடலாம். ரைட், வாழ்க வணக்கம் சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு மேம் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார், கூப்பிட்டுருவா சார். மேடம் பாப்பா மோகன் சார் கூப்பிடுங்க. பாப்பா மோகன் சார் கூப்பிடுங்க மேடம். இல்ல இப்போ யாரோ ஒருத்தர் கேக்குறாங்களா உங்களையும்? மேம் இருக்காங்க சார். நித்யா மேம். எஸ் மேம். சார் லாட்சிப் வணக்கம் லாட்சிப். நான் ஐம் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் லாட்சிப். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த வடிவேல் தேவர் கேஸ் இருக்குல்ல, ஆனால் அதுல வந்து 134 வந்து சாலிட்டரி விட்னஸே போதும், அதுவே வந்து சஃபிஷியன்ட் அப்படி ரிலேபிள்ன்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஜட்ஜ்மெண்ட்ல 2 விட்னஸ் தியரின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சாலிட்டரி விட்னஸே சஃபிஷியன்டா இல்ல 2 விட்னஸ் தியரியை நம்ம எடுத்துக்கணுமா லாட்சிப்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி மாதிரி. ஐ அப்ரிஷியேட் யூ சோ மச். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ பீப்புள். இந்த மாதிரி கேள்விகள் தான் ரொம்ப சென்சிபிள் கொஸ்டின், நாட் எ வெரி குட் கொஸ்டின். இந்த மாதிரி நம்ம நிறைய இது என்ன தெரியுது, நிறைய படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி படிச்சா கேட்கணும், வேற ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லைம்மா. சாலிட்டரி விட்னஸுக்கும் 2 விட்னஸ் தியரி, அதுவும் வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ்டு பிரின்சிபல். இந்த 2 விட்னஸ் தியரிங்கிற எப்போ வரும்னோம்னா, when there are large number of witnesses, victims, when there are large number of accused. அப்ப என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு உதாரணம் எடுத்துங்க, கோத்ரா இன்சிடென்ட் இருக்கு. ஒரு பெரிய கும்பல் வரும், மாபு வரும், வந்து அடிச்சு உடச்சி அவ்வளவு பெரிய கிரைம் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரே ஒரு சாட்சி ஒருத்தன் தனக்கு வேண்டாத ஆளையும் சேர்த்து சொல்லி விட்டான்னு வைங்க. ஒரே ஒருத்தன் தனக்கு வேண்டாத ஆளு, இவனும் கும்பல்ல இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் லைஃப் அவுட்டு தானே. அதுக்காக என்ன பண்ணா, ஆஸ் a rule of prudence, it is not law, as a rule of prudence, the 2 witness theory was developed. இப்போ என்ன சொல்றோம், இந்த மாதிரி கூட்டத்தில் வரப்ப எவனாச்சும் ஒரே ஒருத்தன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க தான் நம்ம அவனுக்குள்ள போட்டுற வேண்டாம். அதனால வந்து let us fix a norm. ஒரு மினிமம் 2 பேரா சொல்ற மாதிரி வைங்கிறது அந்த 2 witness theory. 2 witness theoryங்கிற எங்க அப்ளை ஆகும்னா, when there are large number of victims, large number of accused, அதுல தான் அது. சாலிட்டரி விட்னஸ் தியரி பாருங்க, அது வந்து லார்ஜ் இதுக்கு கிடையாது. லார்ஜ் இதுல வந்துச்சுன்னா that theory won't be applicable there. 2 witness theory will override this. இது வந்து சிங்கிள் அக்யூஸ்டு, சிங்கிள் டிசீஸ்டு, ஒரே ஒருத்தன் தான் பார்க்கறான், அந்த வேற யாருமே இல்லை அப்படின்னா என்னதான் டெஸ்ட் பண்ணும்? குவாலிட்டி ஆஃப் த விட்னஸ் டெஸ்ட் பண்ணணும், நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி. இவன் ஸ்டெர்லிங் விட்னஸா, இவனை நம்பலாமா, இவனை நம்பி ஒருத்தன் லைஃப் எடுக்க போறோம், இந்த தூக்கில போட போறோமே, இவன் நம்பலாமா அப்படிங்கிறதுக்கு we conduct lot of tests. அதுலதான் அந்த வடிவேல் தேவையில்ல 3 டெஸ்ட் வச்சாங்க. ஃபுல்லி பிலீவபிள், பார்ட்லி பிலீவபிள், நாட் அட் ஆல் பிலீவபிள். 3 கிளாசிபிகேஷன் அதில் பண்ணது வடிவேல் தேவை 1957. புரியுதா? அதனால இந்த இன்டர்பிளே பிட்வீன் தீஸ் 2 தியரிஸ் இருக்கு பாருங்க, வடிவேல் தேவர் தியரிக்கு சாலிட்டரி விட்னஸ் தியரிக்கு 2 விட்னஸ் தியரிக்குள்ள வித்தியாசம் தான். 2 விட்னஸ் தியரி is applicable where there are large number of accused and large number of victims. victim ஒன்னா கூட இருக்கலாம். வந்தாங்க அடிச்சான், ஒரு 50 பேர் வந்து அடிக்கிறான், ஒருத்தன் செத்து போட்டான்னு வைங்க. 50 பேர்ல 51வது ஒரு ஆள் சேர்த்து விட்டு போனான். எவனாச்சும் ஒருத்தன் சேர்த்தானா இவன் ஒரு ஆளை நம்பி அவனையில உள்ள போட முடியும். அந்த மாதிரி கேஸ்களுக்கு 2 விட்னஸ் தியரி. அப்போ இந்த வடிவேல் தேவர் அங்க அப்ளை ஆகாது. வடிவேல் தேவர் எங்க அப்ளை ஆகும்? இந்த மாதிரி சிம்பிள் கேசஸ், அதாவது நாட் லார்ஜ் நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட் உள்ள கேஸுகளுக்கு தான் அது அப்ளை ஆகும். புரியுதம்மா? தேங்க்யூ ஸோ மச் ராஷிப். ராஷிப், உங்களை மாதிரி நல்லா எஃபிஷியன்ட் ஆகணும்னா நாங்க எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராஷிப். என்ன எஃபிஷியன்ட் நீங்க கருதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்றும் எஃபிஷியன்ட் இல்லை, நான் எஃபிஷியன்ட் வச்சுக்குவோம், அப்படியே வச்சுக்குவோம். எனக்கு எப்படி இந்த எஃபிஷியன்சி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னா ஹார்ட் ஒர்க். இங்கிலீஷு
லா காலேஜ் படிக்கிற வரையிலையும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டே இருந்தாச்சு. நான் கிராமத்து பள்ளிக்கூடம், எங்க வாத்தியார்களுக்கே இங்கிலீஷ் தெரியாது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் லா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய முயற்சியா எடுத்து படிச்சு இன்னைக்கு நான் வந்து யூ சீன் ஆல் மை ஜட்மெண்ட்ஸ் விச் ஐ ரிட்டன் ஒன்லி இன் இங்கிலீஷ், நாட் இன் தமிழ். யூ ஷோ மீ ஒன் ஃபிளா இன் எனி ஆஃப் மை ஜட்மெண்ட் கிராமட்டிக்கலி, ஹவு டிட் ஐ பிக் இட் அப்? முயற்சி தான், வேற ஒண்ணுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்க வக்கீலா நம்ம நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், குறைந்தபட்சம் 2 hours மினிமம் உட்கார்ந்து சட்ட புத்தகங்களையும் ஜட்மெண்ட்ஸு, கமெண்ட்ரிஸு, ஆர்டிகிள்ஸு டெய்லி எடுத்து படிங்க. அதே மாதிரி நிறைய இப்ப எல்லாம் எங்களுக்கு இல்லாத ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு யூடியூப்ல வந்து எவ்வளவு லெக்சர்ஸ் இருக்கு, எவ்வளவு லீகல் லெக்சர். நான் பேசுனதே கிட்டத்தட்ட ஒரு 70-75 லெக்சர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கவர் பண்ண சப்ஜெக்ட் பூரா ஏற்கனவே நான் பேசின விஷயங்கள். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி செலக்ஷன் ஆகிருக்காரு அலகாபாத்ல. அவர் ஒரு நாள் இந்த ஏர்போர்ட்ல பார்த்து நான் முகத்தை பார்த்து யூடியூப், சார் நான் உங்க லெக்சர்ஸை கேட்டுட்டு தான் போய் ஐ பிகேம் வெரி சக்சஸ்ஃபுல். வேற ஒண்ணுமே டெய்லி உங்க லெக்சரை சாயந்தரத்துலயும் காலையிலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கார்ல போயில, வீட்டுல பார்க்கையில கேட்டுட்டு பாட்டா கேட்பான். இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்பான், அதுக்குள்ள புக் எடுப்பான், அதுக்குள்ள படிப்பேன். நீங்க சொல்ல ஜட்மெண்ட் எடுத்து படிப்பேன். இப்படியே படிச்சு நான் டெவலப் பண்ணேன். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி செலக்ஷன் ஆகிட்டேன்னு ஒருத்தர் வந்து என்ன நன்றி சொல்லிட்டு போனார். அதெல்லாம் ஒண்ணுமே இப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர், நான் ஒரு ஆள் இல்லை, கருப்பசாமி சார் பேசியிருக்காரு, கருணாநிதி சார் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நார்த்ல இருந்தா நிறைய பேர் அதெல்லாம் கேட்கணும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்த்து கேட்டு பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி லெக்சர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் தேடி எடுத்து சும்மா பாட்டு கையில அப்படியே போட்டு பாட்டு கேட்கறது, சீரியல் பார்க்கறத விட்டுட்டு இதை கேட்டோம்னா சரியாது. ஹார்ட் ஒர்க்குமா, எதையும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை. ஏன்னா நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு டெவலப் பண்ணீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணு, சின்சியராக நேர்மையா வாழணும், ஒழுக்கமான பிள்ளையா இருங்க. இது எல்லாமே சாத்தியம். ஹலோ இப்போ ஃப்ரைடே கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது. உங்களை ரொம்ப பிடிக்கும் லாட்சிப். தேங்க்யூ லாட்சிப். வாழ்கம்மா, பல்லாண்டு வாழ்கம்மா. வணக்கம்மா. தேங்க்யூ சார். நம்ம வந்துட்டு சார் கிரிமினல் லா பற்றி எங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்தவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய குழு சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம வந்து மோகன் சார் நமக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிட்டுலாம் சார். சமூக அக்கறை கொண்டவரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தில் தகுந்த நீதியை பெற்றுத் தருபவரும் மூத்த வழக்கறிஞருமான மோகன் சார் அவர்களை வரவேற்பதில் குழு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சார் மோகன் சார். மோகன் சார், சூரியகுமார் சார், சார் வந்துட்டாங்களா? சார் இருக்காரு, லைன்ல தான் இருக்காரு, இருங்க கேக்குறேன். ஓகே சார், கூப்பிடுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்காருமா அவரு? இந்த சூர்யா சார் கால் பண்றாங்க சார். எடுத்துட்டு வராருங்க. ஓகே சார், ஓகே. இல்ல மியூட்ல தான் இருக்காரு. மியூட்ல தான் சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார். அன்மியூட் பண்ணி விடுங்க சார். நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கிருஷ்ணன் கேஸ் அதே மாதிரி சார் அன்மியூட் ஆகாம இருக்கு சார். ஓகே ரைட். சார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்முடைய ப்ராலெட்டேரியட் ப்ளீடர்ஸ் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் 100வது நாளுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வில நம்முடைய தமிழ் மண்ணின் மைந்தராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து நம்மை போல் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலே தன்னுடைய பணியை தொடங்கி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய வாசலில் இன்றைக்கு நின்று கொண்டு இன்றைக்கு கிரிமினல் லா என்று சொன்னால் அதற்கு யாரிடம் போய் விடை தேடுவது என்று சொன்னால் அங்கே நம்முடைய மேலாள் நீதிபதியாகவும் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய எஸ்என்ஜி அவர்கள் இன்றைக்கு அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிற பங்கு என்பது அளப்பரிய ஒன்று என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி தமிழ்நாட்டிலே சீஃப் ஜஸ்டிஸாக பணியாற்றிய
மார்கண்ட கஜு அவர்கள் வந்திருந்தார்கள். அவரோடு நான் 1.5 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவராக சொன்ன விஷயம் என்னவென்றால், அவரோடு நான் பல வழக்குகளை பற்றி விவாதித்தேன். அவர் சொன்னார், இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்திலே கிரிமினல் வழக்குகளிலே ஒரு தலை சிறந்த நீதிபதியாக இருப்பவர் என்று சொன்னால் அது நம்ம SMJ என்று சொன்னார்கள். நான் அவருக்காக நான் புகழ்ந்து பேசவில்லை. மார்கண்ட கஜு போன்றிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவர்கள் சமுதாயத்தில் அக்கறை கொண்டிருக்க சொல்லுவது என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அவருடைய இந்த 3-4 ஆண்டு காலத்திலே சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வைத்திருக்கிற வாதங்கள் மட்டுமல்ல, ஒரு பல புதிய விவரங்களை எல்லாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறார். அது குறிப்பாக ஹாஸ்டல் விட்னஸ் என்பது பற்றி நம்மளாம் பேசுவோம். 154 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஹாஸ்டல் என்ற வார்த்தையே எவிடன்ஸ் ஆக்ட்ல கிடையாது. அந்த ஹாஸ்டல் விட்னஸை பற்றி அவர் எடுத்திருக்கக்கூடியது 5 நீதிபதிகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமர்வே ஆச்சரியப்பட்டு போனது அவரை பார்த்து. அது மட்டுமல்ல, சுக்பால் சிங் வழக்கில 319வது பிரிவை பற்றி ஏற்கனவே ஹர்தீப் சிங் வழக்கில ஃபுல் பெஞ்ச் ஜட்மெண்ட் இருந்தாலும் கூட அந்த சுக்பால் சிங் அவர் பேசிய அந்த பேச்சு, அந்த வாதங்கள் என்பது உச்சநீதிமன்றங்களை மீண்டும் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்க வைத்திருக்கிறது. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஆனால் பழகுவதற்கு எளியவர், ஆற்றல் மிக்கவர். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழம் இருந்தாலும் கூட நிறைகுடம் தழும்பாது என்பதை போல் இன்றைக்கு உங்களை போன்றக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள் நீதிபதியாக வரலாம், அரசு வழக்கறிஞராக வரலாம். நீங்கள் எதிரிகளுக்காக நீங்க வாதாடலாம். யாராக இருந்தாலும் சரி, என்றைக்குமே எப்பொழுது அடித்தளம், நம்முடைய ஒரு கட்டடத்திற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமானதை போல அவர் திருப்பி திருப்பி சொன்னார். அவர் இருக்கக்கூடிய பொன்னான நேரத்தில் இன்றைக்கு அவர் பேசிய போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்ப்பதற்கு எளிதாக தோன்றும், ஆனால் அதுதான் அடிப்படை. முதல் தவறு அறிக்கையிலே தொடங்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வாதம் செய்து தீர்ப்பு வரை அவர் அற்புதமாக சொல்ல விஷயம் இருக்கிறது. அதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை அவர் சொல்லியிருக்கிறதிலிருந்து தொடங்கி சட்டத்தை படிக்க வேண்டும். முதல்ல நீங்க ஒவ்வொரு செக்ஷன் சொல்ல அதே படிக்க வேண்டும். படித்து விட்டு ஒரு டிக்ஷனரி கையில வைத்துக் கொண்டு, அதே போல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக் கொண்டு நீ படிக்க துவங்கணும் என்று சொன்னால் ஆங்கிலம் தானாக ஒரு ஆயத்தான் அவரும் சொன்னார். அவரும் தமிழ் பள்ளிக்கூடத்திலே படித்தவர். அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே ஆங்கிலம் என்பது இன்றைக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்ட விஷயங்களிலே ஆங்கிலம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய அடிப்படை வகுப்பு என்பது உங்களை போன்றிருக்கக்கூடிய இன்றைக்கு தேர்வுக்காக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இளம் வழக்கர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அடித்தளத்தை அவர் வகுத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்விலே நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் அருமை தோழர் கருப்பசாமி பாண்டியன் அவர்களும் அதே போல் கருணாநிதி அவர்களும் கலந்து கொண்டு இங்கே பேசியிருக்கிறார்கள். இது என்னிடம் பலமுறை கேட்டார்கள், எப்படியாவது SNJ அவர்களை பேச வைக்கும் என்று சொல்லி. அவருக்கு இருக்கிற பணிகள், அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பல விவரங்களை தெரிந்துதான் நான் இன்றைக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் என்னால் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வருவதற்குள் எனக்கு தாமதமாகி விட்டது. கைபேசியிலும் அந்த போன் ரிப்பேர் ஆகி போய்விட்டது. ஆகவே கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த இளம் வழக்கறிஞர்கள் எப்படி எனக்கு முன்னாடி சொன்னாரு, 75 யூடியூப்ல மட்டும் அப்படியே ஃப்ரைடே குரூப் என்பது உண்டு மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு பியாண்ட் த லா, கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு போன்றவர்களை எடுத்திருக்கக்கூடிய வகுப்புகளை தொடர்ந்து அந்த யூடியூபை கேட்டாலே போதும். பல விடைகளை கொண்டு எப்படி ஒரு மாவட்ட நீதிபதியை செலுத்தினாரோ அதே போலத்தான் எங்களை போட்டிருக்கிறவர்கள். நான் இன்றைக்கு பல வழக்குகளிலே வாதிடுவதற்கு முன்பாக இவருடைய அந்த யூடியூப் லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டு விட்டு தான் நான் போய் அங்கே வாதிடுவேன். ஆக அற்புதமான முறையில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு நாம் தொடர வேண்டும். கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் ஒவ்வொருடைய கடமை என்பதை நாம் என்று அறிவோம். எல்லோருமே செய்ய மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நீதிபதியாக இருந்த போதும் சரி, உச்சநீதிமன்றத்துக்கு சென்று ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்த போதும் சரி, தான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை என்பது அவரிடத்திற்குரிய பெருந்தன்மையாகும். ஆகவே இந்த நிகழ்வு பங்கு கொண்டது என்பது சால பொருத்தமானது, தொடர வேண்டும். இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சட்ட சூழ்நிலைகளாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளுடைய வழக்கிலேயும் மற்ற வழக்குகளிலும் நமக்கு தேவை கற்றுக்கொள்வது. இப்போ அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்புகள் தான் இந்தியாவுக்கே எனக்கு தெரிய போலீஸ் கஸ்டடி என்று சொன்னால் 15 days கொடுக்கணும். முதல்
இதை பற்றி பேசுகிற போது திருப்பி இப்ப பார்த்தீங்கன்னா உடனே எங்க எடுக்க முடியும்? நேரு வர்சஸ் நேரு வர்சஸ் ஸ்டேட், தளபதி வர்சஸ் ஸ்டேட், பழனிசாமி வர்சஸ் ஸ்டேட், அவருடைய வழக்கில் எடுக்க முடியும் போறாமே. அது மட்டுமல்ல, ரிமாண்ட் செய்கிற போது அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் பையனை அப்ளை பண்ண வேண்டுங்கிறது கூட அவர் தான் முத்துராமலிங்கம் வர்சஸ் ஸ்டேட் கொடுத்திருக்காரு. இப்படிதான் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அந்த அடிப்படையில அவர் பங்கு பெற்றது என்பது தேர்வு எழுதக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கும், அது மட்டுமல்ல வழக்கிலே இன்றைக்கு வாதாடி நாளைக்கு நீங்கள் அரசு வழக்கறிஞராக வரலாம், அல்லது இங்கே குற்றச்சாட்டப்பட்டு வாதாடலாம். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடித்தளம். அதை பயன்படுத்தி கொண்டு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வது, ஆங்கிலத்தை முறையாக கற்றுக்கொள்வது, தொடர்ந்து பல பேருடைய நாம் நீதிமன்றத்தில் கொண்டு கவனிப்பது. ஆப்சர்வேஷன் சொன்னாரே ஒருத்தர் கேட்டாங்க, பார்வை மகஜர்னு சொல்லி. ஆப்சர்வேஷன் மகஜர், அதற்கு என்ன எவிடன்ஸ் வேல்யூ என்று சொன்னால் அதை கூட அவர் அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பான நிகழ்வாக இருக்கிறது. 100 நாள் மட்டுமல்ல, இது 200 நாளாக 300 நாளாக பங்கு பெறும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்து நன்றி கூறிக்கொண்டு, நம்முடைய சூர்யா வழக்கறிஞர் இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டு எடுத்தமைக்காக அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் இன்றைக்கு அமைகிறேன். வணக்கம். நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த 100வது நாளில் சிறப்பு நிகழ்ச்சியாக நமக்கு குவிஸ் காம்படிஷன் நடத்தி கொடுத்த வழக்கறிஞர் கருப்பசாமி பாண்டியன் சார் அவர்களுக்கும், கிரிமினல் லா பற்றிய ஓவர்வியூவை நமக்காக தெளிவாக எடுத்துரைத்த ஐயா நாகமுத்து ஐயா அவர்களுக்கும், சமூக அக்கறை கொண்டவரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தில் நீதியை பெற்று தருவும் மூத்த வழக்கறிஞருமான மோகன் சார் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மிகப்பெருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நாகமுத்து ஐயா அவர்கள்ட்ட நாங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறோம். நீங்கள் இதுக்கப்புறம் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இதே மாதிரி எங்களுக்கு ஒரு செஷன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபென்ட் சார்பாக எல்லாரும் எனக்கு மெசேஜ் போட்டேன்னாங்க சார், இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைங்கன்னு சொல்லி. ஸோ எங்களுக்காக நீங்கள் ஒரு அடுத்த அப்கமிங் ஒரு செஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கு, எங்கள் குழு பெருமை அடைகிறது சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா, நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சேட்ல. நான் படிச்சுக்கிறேம்மா. நான் அகைன் கம், நோ ப்ராப்ளம். சார் சொல்லல, அப்புறம் நான் வராம இருக்க முடியுமா? மோகன் சார் இன்னைக்கு 200 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு 200 பேருக்கு மேல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றிங்க கருப்பசாமி பாண்டியன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்வி மேடம். சொல்லுங்க சூர்யா சார். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மேடம். ஓகே சார். நம்மளுடைய குழுவின் ப்ரோலிட்டரியட் ப்ளீடர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்ல சேனல் ஒன்று இது பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் செஷன்ல நமக்கு சீனியர் அட்வொகேட்ஸ் அப்புறம் ஜட்ஜஸ்லாம் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் யாராவது இன்னைக்கு புதுசாக பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சார் சூர்யா சார் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா சேட் பாக்ஸ்ல? மேடம், இப்ப எல்லாரும் வந்திருக்காங்களா? அந்த லிங்க் கொடுங்க மேடம். வந்திருக்க லிங்க்லயே கீழே இருக்கும் பாருங்க. நீங்க வந்திருக்கீங்களா அந்த லிங்க்லயே? இப்போ நீங்க எந்த லிங்க் மூலமா நீங்க கிளாஸ்க்குள்ள வந்தீங்களோ அதுலயே நமக்கு யூடியூப் லிங்க் லாஸ்ட்ல கொடுத்திருப்போம். அது மூலமா நீங்க அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நமக்கு கிளாஸஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மியூட் பண்ணிக்கோங்க. விவேகானந்த் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதை கேளுங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல. அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.